பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஈன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத சொரூபத்தை பணிகின்றேனே. எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன். அவருடைய பதும பாதம் அனுதினமும் பணிகின்றேனே. என்னுடைய மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டார் மந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. முந்தனை வெங்கடேச முகுந்தனை இணையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி செல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேக தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகளால் எழுதப்பட்ட கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலத்தில் நாம் இருக்கின்றோம். தத்துவ விளக்க படலத்தை முடித்துவிட்டு இப்பொழுது சந்தேகம் தெளிதல் படலத்தில் முதல் 6 பாடல்களை பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொரு பாடலையும் ஒன்லைன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்னைக்கு பாடல்குள்ள போலாம். முதல் பாடல்ல இந்த சந்தேகம் தெளிதல் படலம் எதற்காக அப்படிங்கிற விளக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கிறாரு. நரர்குழி பறித்து மெல்ல நெடியன் நட்டிய கம்பம் அப்படிங்கிற, அதாவது ஞான அனுபவம் ஏற்பட்ட பின்பு அந்த அனுபவம் மிகவும் ஸ்திரமாக விருத்தி முழுவதுமாக எப்பொழுதும் அதே உணர்வில் இருக்கும்படி நமக்குள் திறமாக சந்தேகங்கள் சம்சயங்கள் இல்லாமல் அதை திடப்படுத்துவதற்குண்டான வழிகளையும் வழிமுறைகளையும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அனைத்தையும் தீர்ப்பதற்கான இந்த படலத்தை நான் சொல்லுகின்றேன் அப்படிங்கிறார். பரம சித்ஸ்வரூபம் தன்னில் பற்றிய மனோவிருத்தி, எப்பொழுதும் இந்த மனோவிருத்தியானது அந்த சித் ஸ்வரூபத்தையே சார்ந்து இருக்கும்படியாக இருக்க வேண்டும். அதற்குண்டான வழிகளை சொல்லுகின்றேன். எப்படி குழி தோண்டி அந்த கம்பன் நெட்டு வச்சு அதை மண்ணை இறுக்கி அதை இருக செய்து டைட்டா செய்கிறார்களோ அதுபோல நமக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய உதித்திருக்கக்கூடிய இந்த மெய்ஞானத்தை மிகவும் ஸ்திரமாக்குவதற்குண்டான வழியாக இதை நான் சொல்லுகின்றேன் என்று ஆரம்பித்தார். அதற்கடுத்து சீடனுடைய பக்குவ நிலையை பற்றி சொல்லப்பட்டது. அவன் தெளிவடைந்த பிறகு குருவிலே இருக்கிறான், குருவோடு சேர்ந்துதான் பயணிக்கின்றான். அந்த நற்குணம் உடையான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதன சதுஷ்ட சம்பத்தி பூர்த்தி செய்து தனக்குள் எல்லா நல்ல குணங்களையும் கொண்ட அவனுக்கு ஒவ்வொரு படியாக அவனுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்த சிருஷ்டியிலிருந்து நிர்குண விதேக முக்தி நிலை பரியந்தம் வரைக்கும் மகாபூத விகாரம் தொட்டு எப்படி குரங்கு குட்டி தாயை பிடித்திருப்பது போல இந்த சீடனானவன் தன் குருநாதரை பிடித்து ஒன்றன் பின் ஒன்றாக இந்த மொத்த தத்துவங்களையும் படித்து தெளிவு பெற்று சத்குருவோடைய கூடையே இருந்தான் என்று சொல்லப்பட்டது. அதுக்கடுத்து சத்குருவானவர் இந்த சீடனுடைய நிலையை சோதிக்க ஆரம்பிக்கிறார். இவன் ஏற்பட்ட அனுபவத்திலே நிலைத்திருக்கிறானா அல்லது இவன் மீண்டும் சம்ஸ்காரங்கள் வந்துவிட்டனவா, வாசனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா என்று அவனை பரிசோதனை செய்கிறார். அவனுக்குள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை தெளிவுபடுத்தவும் முயல்கிறார். அதுதான் 3வது பாடல். எப்படி நிழல் ஒரு மனிதனை விடாமல் தொடர்ந்து இருப்பது போல இந்த சீடனானவனை குருவானவர் நீ எப்பொழுதும் உனக்குள்ள சாட்சி மாத்திரமாய் இருக்கிறாயா அல்லது உனக்குள் வாசனைகள் ஏதும் வந்து விட்டதா, அந்த காரம் என்று சொல்லக்கூடிய இருள் ஏதும் உன்னுடைய புத்தியை மழுங்க செய்திருக்கிறதா என்று கேட்கின்றார். உடனே சீடனானவன் என்ன சொல்றான்,
2 கை கூப்பி வணங்கி, உங்களுடைய அருளுக்கு முன்னாடி எந்த ஒரு அஞ்ஞானமும் விலகிவிடும். உங்களுடைய அருளானது சூரியனை போல, உங்களுடைய உபதேசம் சூரியனை போல, மலைகளிலே சூரியன் எப்படி வெளியே வருவது போல அந்த அளவுக்கு வெளியே என்னுடைய மனவெளி அந்த கரணத்துல இருக்கக்கூடிய இருளை நீக்கி அதுல அந்த ஒளிக்கதிரானது, உபதேசமானது, ஞானமானது எனக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கின்றது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த சம்ஸ்காரங்கிறது ஒரு பெரிய காடு போல இங்க அவர் உதாரணம் கொடுக்கிறார். ஒரு இருள் போல எங்கும் திரும்பினாலும் வழியே தெரியாத ஒரு காட்டுக்குள் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி தேடுவதற்காக இருக்கும் பொழுது சூரியன் வெளியே மலையின் மீது அதனுடைய வெளிச்சத்தினால், அதனுடைய ஒளிக்கதிரினால் தனக்கு ஒரு விமோசனம் கிடைப்பது போல உவமையை இங்கே கொடுக்கின்றார். மோக தமத்து 7 பேத பேய்கள் அப்படிங்கிறார். அதாவது அஞ்ஞானத்தை மோகமான அந்த அஞ்ஞானமானது பேய்கள் போல நமக்குள்ள எப்பொழுதும் பேதங்களை கொண்டு கொண்டே இருக்கின்றன. அபேதமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சொரூபத்தை பேதங்களாக மாற்றி நாம் பேதங்களுக்குள் மாட்டிக்கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிறோம் என்பதையும் சொல்லி இருக்கின்றார். அதற்கடுத்து என்ன சொல்றாரு? எப்படி ஒரு பேயானது ஒரு மனிதரை பிடித்த பின்பு அதிலிருந்து அவனை விடுவித்தது பின்பும் மீண்டும் அந்த பேய் அவனை பற்றி கொள்ளாத அளவுக்கு ஒரு தாயத்தோ ஒரு கயிறோ இது போன்ற விஷயங்கள் நாம் செய்வது போல கிராமத்திலே இது வழக்கம். அதுபோல எனக்குள் அஞ்ஞானம் விலகி விட்டது, தெளிவு ஏற்பட்டு விட்டது. ஆனால் மீண்டும் இந்த அஞ்ஞானம் எனக்குள் பற்றி கொள்ளாத அளவுக்கு எனக்குள்ளே நான் ஆழப்படுத்த விரும்புகிறேன். அதனால் எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கிறது, உங்ககிட்ட நான் அந்த கேள்விகளை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. முந்தி உன் உபதேசத்தால் மோகம் போனாலும் ஐயா, புத்தி நின்ற அந்த புத்தியானது ஸ்திரமாக இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில கேள்விகளை உங்களிடம் வைக்கிறேன் என்று சொல்றாரு. அப்படிப்பட்ட கேள்விதான் 6வது கேள்வி, 6வது பாடல். ஆகம பிரமாணத்தால் அரியென்றும் வாக்குக்கு எட்டாது ஏகமாம் பிரம்மம் என்றும் இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமாம் மனதிற்கு எட்டா சுயஞ்சோதி என்றும் சொன்னீர். மோகமாம் 2 சங்கை முளைத்தன பறித்திடுகிறேன். 2 களைகள், சங்கை என்றால் இந்த நெல் பயிர்கள் இருக்கும்போது அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய களைகள் போல எனக்குள் தேவையில்லாத 2 சம்சயங்கள், சந்தேகங்கள், கேள்விகள் எனக்குள் முளைத்திருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கான விடைகளை கொடுக்குமாறும் அந்த சந்தேகங்களை என்னிடமிருந்து நீக்குமாறும் வேண்டுகிறான். என்ன சந்தேகம் என்றால் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஆகம பிரமாணத்தால் அறி என்றும் வாக்குக்கு எட்டாது என்றும் அப்படி எழுதிக்கணும். ஆகம பிரமாணத்தால் அறி என்றும் வாக்குக்கு எட்டாது என்றும் ஏகமாம் பிரம்மம் என்றும் இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமா மனதிற்கு எட்டா சுயஞ்சோதி என்றும் சொன்னீர். அதாவது வேதங்களால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்கினாலும் பிரமாணத்தினாலும் பரபிரம்மத்தை நேரடியாக உணர முடியாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டது, வாக்கிற்கு வாக்கிற்கு அப்பாற்பட்டது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். சாஸ்திரமும் அதை சொல்லியிருக்கின்றது. ஆனால் ஆகம பிரமாணத்தால் அறி என்றும் அப்படின்னா ஆகம பிரமாணத்தின் மூலம் பிரம்மத்தை அறிய முடியும் என்றும் பரபிரம்மத்தை உணர முடியும் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள், புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். 2மே நேர் எதிராக இருக்கிறது. அதில் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. அதுக்கு பதிலளிக்கும்படி குருவை வேண்டுகிறான். இது முதல் சந்தேகம். 2வது சந்தேகம் இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமாம், அதாவது இதயம் என்றால் இந்த இடத்துல மனம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கரணத்தை மனதினால் நீ அந்த சைத்தன்யத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே சோகத்துல மூழ்கி இருக்கக்கூடிய இந்த மனதிற்கு இந்த சுயம் ஜோதி பிரகாசமானது எட்டாது என்றும் விளக்கியிருக்கிறார். அப்ப ஒரு இடத்துல உணரு அப்படின்னு சொல்றீங்க, இன்னொரு இடத்துல அது உன்னால புரிந்து கொள்ள முடியாது, எட்டாதுன்னு சொல்லியிருக்கீங்களே, இதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிற இந்த கேள்வி 2 தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆச்சாரியரானவர் என்ன பதில் தருகிறார் என்பதை பார்ப்போம். இப்போது பாடல் 7. மற்றை முப்பிரமாணத்தால் வத்து நிர்ணயம் கூடாதே, உற்றது ஓர் விடயம் பூதம் உபயம் அன்று, ஆதலாலே
குற்றமாம் குண விசேடம் கூடாமல் இருக்கையாலே இற்றது வாக்குக்கு எட்டாது என்பதும் அறிவாய் நீ. மற்ற முப்பிரமாணத்தால் வத்து நிர்ணயம் கூடாதே. உற்றது ஓர் விடயம் பூதம் உபயம் அன்று ஆதலாலே குற்றமாம் குண விசேடம் கூடாமல் இருக்கையாலே இற்றது வாக்குக்கு எட்டாது என்பதும் அறிவாய் நீயே. இங்க ஒரு வார்த்தை சப்தம் பயன்படுத்தப்படுகிறது. மற்ற முப்பிரமாணத்தால், பிரமாணம் என்ற ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு முந்தின பாடல்ல பார்த்திருக்கோம், ஆகம பிரமாணத்தால் அறி என்றும். அப்ப முதல்ல நம்ம பிரமாணம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரமா என்றால் அறிவு, பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி. பிரமா பிளஸ் கரணம், பிரமா பிளஸ் கரணம் ஈக்குவல் டு பிரமாணம். பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவி. இப்ப இந்த அறிவை கொடுக்கும் கருவியின் மூலமாக பெறப்படுகின்ற அறிவு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப முப்பிரமாணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அதாவது 3 பிரமாணங்களினால் வத்து நிர்ணயம் கூடாது. இந்த இடத்துல வத்து என்றால் பிரம்ம வஸ்து, பிரம்மத்தை குறிக்கிறார். பிரம்மமானது இந்த 3 பிரமாணங்களினாலும் எட்டாது, நிர்ணயம் கூடாது அப்படின்னா என்னது? இதற்கு பிடிபடாது, இதனால் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப பிரமாணங்கள் என்றால் என்ன? பிரமாணங்கள் எத்தனை வகைப்படுகிறது? அந்த பிரமாணங்கள் எப்படியெல்லாம் நாம் அறிவை அடைகின்றோம், எந்தெந்த முறைகளின் மூலியமாக நாம் அறிவை அடைகின்றோம் என்பதை சாஸ்திரங்கள் மிக தெளிவாக விளக்கி இருக்கின்றன. வேதாந்த சாஸ்திரத்திலே 6 வகையான பிரமாணங்கள் இருக்கின்றன. பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் அல்லது சப்த பிரமாணம், உபமான பிரமாணம், அனுபலத்தி பிரமாணம், அர்த்தாபத்தி பிரமாணம் என்று 6 பிரமாணங்கள் இருக்கு. 6 முறையிலே நாம் அறிவை அடைகின்றோம். இந்த 6 வழிகள், 6 விதமான கருவிகள், இந்த மெத்தட் ஆஃப் டெக்னிக் மூலியமா நம்ம என்ன பண்றோம்? அறிவை அடைகின்றோம். ஆனால் நியாய சாஸ்திரம் அல்லது மற்ற இருக்கக்கூடிய வைசீக சாஸ்திரம் இதுல எல்லாம் 4 பிரமாணங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். சார்வாக்கியம் என்ற மதமானது 1 பிரமாணத்தை எடுத்துக்கொள்கிறது. பௌத்தியர்கள் 2 பிரமாணத்தை தான் எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த 6 மெத்தட்ல நம்ம அறிவை உள்வாங்கக்கூடியது எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்கிறதா என்றால் கிடையாது. ஒரு சில மதங்கள் 1 பிரமாணமும் 2 பிரமாணமும், இதுல சொல்லப்படுகின்ற 3 பிரமாணமும் எடுத்துக்கொள்கிறது, 4 பிரமாணம் எடுத்துக்கொள்கிறது. ஆனா அத்வைத மதமானது அத்வைதத்துல மட்டும்தான் 6 பிரமாணங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 6 பிரமாணம் என்ன என்பதை ஒரு அடிப்படை தெரிந்து கொண்டால் தான் இதுல சொல்லப்படக்கூடிய நம்ம இந்த பிரமாணத்தின் மூலியமா இப்ப என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த பிரம்ம வஸ்துவானது வாக்குக்கு எட்டுமா எட்டாதான். வாக்கு என்றால் என்ன? வார்த்தை, சொற்கள், சப்தம். இந்த சப்தத்தினால் நேரடியாக நம்மால் பிரம்மத்தை உணர முடியுமா முடியாதா? இப்ப ஒரு ரிமோட்டை எடுத்து காட்டுறேன்னு வச்சுங்களேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போறேன், ஒரு ஃபுட்பால் அப்படின்னு சொன்னா உங்க மனதுல உங்களுக்கு என்ன வந்துடும்? ஃபுட்பாலை பத்தின ஒரு இமேஜ் வந்துருது. ஃபுட்பால்னா உங்களால நேரடியா ஃபுட்பால்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுது. அல்லது ஒரு டிவி என்றால் டிவியை உங்களுடைய கிரகிக்க முடியுது. அதுபோல எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் வார்த்தைகளின் மூலியமாக, சப்தத்தின் மூலியமாக நாம் அதனுடைய அர்த்தத்தை நேரடியாக கிரகிக்க முடிகிறது. புரியுதா இல்லைங்களா? இப்போ ஒரு கார் அப்படின்னு சொன்னா கார் என்ன, அதோட வஸ்து என்னன்னு உங்களால என்ன பண்ண முடியுது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. அது போல பஸ்ஸோ, ட்ரெயினோ, ஃபிளைட்டோ, வீடு, இது போல நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே அதற்கான அர்த்தம் வெளியே இருக்கிறது. அந்த அர்த்தத்தை நமக்குள் புரிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வஸ்துவை நம்மால் என்ன பண்ண முடியுது? நிர்ணயம் பண்ண முடியுது, தீர்மானம் பண்ண முடிகிறது, இது என்று அறிய முடிகிறது. ஏற்கனவே நமக்கு அந்த அறிவும் இருக்கிறது, அல்லது புதிதாக இருக்கிறதை நாம புரிந்து கொண்டு அந்த அறிவை நாம் நமக்குள்ள என்ன பண்றோம்? பதிய வைத்துக் கொள்கின்றோம். அப்படியாக இந்த பிரம்மமானது சொல்லிக் கொடுப்பதன் மூலியமாக, அறிவை புகட்டுவதன் மூலியமாக நேரடியாக நம்மால் பிரம்மத்தை கிரகித்து இதுதான் பிரம்ம என்று அறிய முடிகிறதா என்றுதான் அந்த கேள்வியில வைக்கிறாங்க. ஆச்சாரியர் என்ன சொல்றாரு? அப்படி இதை அறிய முடியாது.
இந்த 3 பிரமாணங்களினாலும் வத்து நிர்ணயம் கூடாது, அறிய முடியாது. அப்ப இந்த பிரமாணம் எப்படியெல்லாம் நம்ம அறிவை உள்வாங்குகிறோம் என்பதை பார்ப்போம். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம், உபமான பிரமாணம், அர்த்தாபத்தி, அனுப்பலத்தி, இந்த 6 வகை இருக்குது. இந்த 6 வகையில முதல்ல 6 மெத்தட்ல முதல் மெத்தட் பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷம் அப்படின்னா நேரடியாக நம்மளுடைய இந்திரியங்கள் மூலியமாக, புலன்கள் மூலியமாக நம்மால் பெறப்படுகின்ற அறிவு. இப்ப கண்கள் மூலியமாக ஒரு பொருளை வெளியே பார்க்கிறீர்கள், அந்த பொருளுடைய விஷயங்கள் உள்ளே சென்று அதை பற்றி அறிவு நமக்கு ஏற்படுகிறது என்றால் அதற்கு பேர் பிரத்யக்ஷம். காதால் ஒரு இசையை கேட்கிறீர்கள், அந்த இசை இன்னதென்று அறிந்து கொள்கிறீர்கள், அதற்கு பேர் என்னது? பிரத்யக்ஷம். நம்மளுடைய ஸ்மெல், நம்ம வாசனைகளை நுகர்வதின் மூலியமாக, தொடு உணர்வின் மூலியமாக அல்லது சுவை உணர்வின் மூலியமாக இது கசப்பு, இது இனிப்பு, இது துவர்ப்பு, இது புளிப்பு என்று நமக்கு அறிவு எப்படி வருகிறது? அதை நம்ம டேஸ்ட் பண்ணும்போது இது இப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு ஏற்கனவே ஒரு அறிவு இருக்குது. புதிதாக நாம் அதை டேஸ்ட் பண்ணும்போது அதுல என்ன இருக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? அறிவுக்கு வர முடியும். அந்த போல நேரடியாக இந்த இந்திரியங்களினால் நாம் பெறப்படுகின்ற அறிவுக்கு பேர் பிரத்யக்ஷ பிரமாணம். ஒரு பொருளை பற்றி உங்களுக்கு இதற்கு முன்பு தெரியவே இல்லை, புதிதாக ஒரு பொருளை பார்க்கிறீர்கள், அந்த பொருளை பத்தி ஒருத்தங்க உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஒரு டிவைஸை பத்தி. ஓ, இது இப்படிதான் வேலை செய்தான்னு கண்ணுல பாக்குறீங்க, அதை பத்தி காதுல கேட்கிறீங்க, அதை தொட்டு பாக்குறீங்க, இதெல்லாம் பார்த்து இது இப்படின்னு சொல்லி அந்த அறிவை நமக்குள்ள என்ன பண்ணிக்கிறோம்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், பதிய வச்சுக்கிறோம் மனசுல. சோ இந்த மாதிரி 5 புலன்கள் வழியாக, இந்திரியங்கள் வழியாக நம் மனதிலே நாம் பதியப்படுகின்ற அனைத்து விதமான அறிவுகளும், சித்தத்திலே பதியப்படுகின்ற அனைத்து தகவல்களுமே பிரத்யக்ஷ பிரமாணத்தினால் நாம் பெறப்படுகின்ற அறிவுகள். புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு வரைக்கும் வெளி உலகத்தை பத்தின அறிவுகளை உள்வாங்கி கொண்டே இருக்கின்றோம். பார்த்து பார்த்து நம்ம இருக்கிற எல்லா தகவல்களும் உள்ள போகுது அல்லவா? தகவல் உள்ள போவதற்குண்டான கருவியாக இந்த இந்திரியங்கள் இருக்கின்றன. இந்திரியங்கள் மூலியமாக நாம் அறிவை அடைவதனால், நேரடியாக பிரத்யக்ஷமாக இந்த அறிவை அடைவதனால் இதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம். இரண்டாவது பிரமாணம் என்னவென்றால் அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம் என்றால் ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய அறிவை கொண்டு புதிதாக ஒரு அறிவை அடைவது, யூகம் செய்வது. அனுமானம் யூகித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவை கொண்டு அதிலிருந்து தொடர்ச்சியான இன்னொரு அறிவை, இன்னொரு ஞானத்தை பெறுதல். பிரத்யக்ஷம் என்றால் புதிதாக அந்த ஞானத்தை பெறுதல், மீண்டும் மீண்டும் அந்த பொருளை பார்ப்பதன் மூலியமாக அந்த அறிவை உள்ளே எடுத்துக்கொள்ளுதல். ஆனால் அனுமானம் என்பது யூகத்தின் மூலியமாக, அனுமானத்தின் மூலியமாக ஒரு அறிவை அடைவது. உதாரணத்திற்கு ஒரு மலை இருக்கிறது, மலை பிரதேசத்துல நீங்க இங்க இருந்து பாக்குறீங்க, அந்த மலையில ஒரு இடத்துல புகையா போய்கிட்டே இருக்குது, எங்க பார்த்தாலும் புகையா இருக்குது. உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன இவ்வளவு புகை போகுதே? அப்ப அங்க ஏதோ நெருப்பு பத்தி கொண்டு இருக்கின்றது, தீ பற்றி இருக்கிறது அந்த மலையிலே, அதனால்தான் இவ்வளவு புகையா போய்கிட்டு இருக்கு. அல்லது ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டு மேல சிமினி இருக்குது, சிமினியில ஒரே புகையா போயிட்டே இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? புகை போயிட்டே இருக்குன்னா அந்த வீட்டுல என்னமோ அடுப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது, அதனால்தான் என்ன பண்ணுது? ஏதோ சமைக்கிறார்கள், புகை மேலே போகிறது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய பிரத்யக்ஷம் இதுல என்னவா இருக்கிறது என்றால் புகைதான். நெருப்பு நீங்கள் நேரடியாக பார்ப்பதில்லை. ஆனால் உங்கள் கண்ணுக்கு எது தெரிகிறது என்றால் புகை மட்டும்தான் தெரிகிறது. ஆனால் புகை இருக்கிறது என்றால் அந்த இடத்துல நெருப்பு இருந்தால்தான் புகை வரும் என்று ஏற்கனவே நமக்கு ஒரு அறிவு இருக்கின்றது. நெருப்பில்லாமல் புகையாது. அப்ப மலை மீது நாம் பார்க்கக்கூடியது, நேரடியாக பிரத்யட்சமாக பார்க்கக்கூடியது புகைதான். ஆனால் புகையை பார்ப்பதன் மூலியமாக அந்த அறிவை நமக்கு வருவதன் மூலியமாக ஏற்கனவே நமக்கு பதியப்பட்டிருக்கக்கூடிய தெரிந்த
புகை இருந்தால் அந்த இடத்தில் நெருப்பு கண்டிப்பாக இருக்கும், நெருப்பில்லாமல் புகையாது. ஆதலால் அந்த இடத்துல ஏதோ தீப்பற்றி கொண்டிருக்கிறது, அல்லது வீட்டில ஏதோ ஒரு அடுப்பங்கரையில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்ற அனுமானத்திற்கு வருகின்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த அனுமானம் பண்ணும்போது உங்களுடைய பிரத்யட்சமான உங்களுடைய இந்திரியங்கள் நேரடியாக அதை பார்த்து அதை உள்வாங்கி அப்பவே நீங்க இதை அனுமானம் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் அனுமான பிரமாணம். எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் அனுமானம் செய்கிறீர்களோ, அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடியாவில இருந்து இன்னொரு அறிவுக்கு, ஏற்கனவே இருக்க அறிவிலிருந்து இன்னொரு அறிவை நீங்க முடிவு செய்கிறீர்களோ அதற்கு பேர் அனுமான பிரமாணம் என்று அர்த்தம். மூன்றாவது ஆகம பிரமாணம். இதை பத்தி நான் பதஞ்சலி யோக சூத்திரம் நம்ம வகுப்பு எடுக்கும்போது ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வகுப்பு வீடியோக்குள்ள கூட இருக்குது. இருந்தாலும் இப்ப எல்லாம் மறந்து போயிருக்கு உங்களுக்கு பல பேருக்கு. அதனால ரிவைண்ட் பண்றேன். புதுசா வந்திருக்கவங்களுக்கும் அது புரிந்துக்கிறதுக்கு எளிதா இருக்கும் தான் இதை நான் திருப்பி சொல்றேன். ஆகம பிரமாணம் அல்லது சப்த பிரமாணம் இது என்னவென்றால், குருமார்கள் மூலியமாகவோ அல்லது சாஸ்திரங்கள் மூலியமாகவோ சப்தத்தின் மூலியமாக இது இவ்வாறு என்று விளக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் என்றால் இப்படி இருக்கும், நரகம் என்றால் இப்படி இருக்கும், இது உடல், இது ஸ்தூல உடல், இது சூட்சும உடல், இது காரண உடல், இறைவன் இப்படி இருக்கின்றான், புராணங்கள் இப்படி சொல்லுகின்றன. இது போல நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள் சொல்லிய விஷயங்கள், அதை குருமார்கள் சொல்லிய விஷயங்களை உண்மை என்று அப்படியே எடுத்துக்கொள்வதனால் வரக்கூடிய அறிவு. அந்த சப்தத்தை நேரடியாக நாம் என்ன பண்ணிக்கிறோம்? அறிவாக எடுத்துக்கொள்கின்றோம். சப்தத்தை அந்த அந்த விஷயங்களை நாம் பார்த்தது கிடையாது, நாம் யூகிக்கவும் முடியாது. அவர்கள் சொல்கிறார்கள், சாஸ்திரம் சொல்கிறது, அது சரியாகத்தான் இருக்கும் என்று. அது சொல்வதை அப்படியே நான் நேரடியாக அறிவாக எடுத்துக்கொள்கிறேன். அப்படி எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் ஆகம பிரமாணம், சப்த பிரமாணம் என்று சொல்லுவது. அந்த சப்த பிரமாணத்துல நிறைய இருக்குது. பிரம்ம ஞானத்தை மட்டும் சொல்றது இல்ல, லௌகீக ஞானத்தையும் நம்மளுடைய உலக விவகாரங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் கர்மகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சப்த பிரமாணத்துக்கு உள்ள இன்னும் போனா அது நிறைய பிரிவுகள் இருக்கிறது. லௌகீக சப்த பிரமாணம், வைதிக சப்த பிரமாணம் என்று அது உள்ள பிரிவுகள் இருக்கிறது. ஆனா சப்தம் என்றால் என்ன? ஒரு வார்த்தை, அவர்கள் இதுதான் இப்படிதான் என்று சொல்லி அந்த வாக்கை நாம் நேரடியாக அறிவாக எடுத்துக்கொள்வதற்கு பேரு ஆகம பிரமாணம். நான்காவதை பார்த்தோம் என்றால் உபமானம். ஒன்றை வைத்து இன்னொன்றை சுட்டி காட்டுவது, ஒன்றை வைத்து இன்னொன்று மூலியம் ஒப்பிட்டு அதன் மூலியமாக அந்த அறிவை அடைவது. உதாரணத்திற்கு, ஒரு குழந்தையானது அது இதுவரை வரிக்குதிரை என்ற ஒன்றை பார்த்ததே கிடையாது. அதற்கு தாயானவர் என்ன பண்றாங்க? ஒரு குதிரையை காட்டி, இது பார்த்துக்கோ, இதுக்கு பேரு ஹார்ஸ், இதுதான் குதிரை. இதே போலதான் வரிக்குதிரை ஒன்று இருக்கும், ஆனால் அதன் உடம்பிலே வெள்ளையாகவும் கருப்பாகவும் பட்டை பட்டையாக அதுல இருக்கும். ஆனால் இது போலவே தான் இருக்கும், உடல் அமைப்பு இதே மாதிரிதான் இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த குழந்தையானது சில காலத்திற்கு பின்பு எங்கேயோ ஒரு இடத்திலே இந்த வரிக்குதிரையை நேராக பார்க்கும் பொழுது இதற்கு என்ன தோன்றுகிறது? வெள்ளையாக கருப்பாக பட்ட போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே குதிரையை காட்டியிருக்கிறார்கள். அதை வைத்து, அந்த அறிவை வைத்து இப்ப இருக்கக்கூடிய இந்த பொருள் இதுதான் என்று தீர்மானிப்பது. கம்பேரிட்டிவ்லி கெட்டிங் த நாலேஜ். ஏற்கனவே இதை அப்படியே முழுசா காட்டல. இப்ப காண்டாமிருகம் அல்லது காட்டு எருமையை பார்க்காத ஒருத்தட்ட காட்டு எருமை எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, அப்படி நம்ம ஊர் எருமையை காட்டி இதே பாருக்கும், இந்த மாதிரிதான் இருக்கும், இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், இதோட கொம்பும் பெருசா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காட்டு எருமை அப்படின்னு. அவன் எங்கேயோ ஒரு ஃபாரஸ்டுக்கு டூரிஸ்ட் போகும்போது அங்க பாக்குறான், இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இருக்குதேன்னு பார்க்கும் பொழுது, ஓஹோ இது என்னது, இதுதான் காட்டெருமை. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரியான அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளத்தின் மூலியமாக இதை பார்த்து இது என்ன பண்றான், இது அதுவாக இருக்கும் என்று நேரடியாக அந்த அறிவை அடைகிறார். இது கம்பேரிட்டிவ்லி we are getting. சோ இதற்கு பேர் உபமானம், உபமான பிரமாணம் என்று அர்த்தம்.
ஐந்தாவது பார்த்தோம் என்றால் அர்த்தாபத்தி. என்னது? அர்த்தாபத்தி பிரமாணம். இதுவும் அனுமான பிரமாணமும் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் மாதிரி தெரியும். சில மதங்கள் அனுமான பிரமாணத்தையும் அர்த்தாபத்தி பிரமாணத்தையும் ரெண்டும் ஒன்றாக சேர்த்து ஒரே பிரமாணமாக சொல்லப்படுகிறது. ஆனா நம்ம இதை பிரிச்சு சொல்றோம். அர்த்தாபத்தி பிரமாணத்துக்கும் அனுமான பிரமாணத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்ப நம்ம காலையில எந்திரிச்சு கதவை திறக்கிறோம். நம்ம வீட்டு வாசல்ல எல்லாம் ஒரே ஈரமா இருக்குது. நம்ம வீட்டு வாசல்ல மட்டும்தான் ஈரமா இருக்கான்னு மற்ற வீடெல்லாம் பார்த்தா எல்லா ரோடுமே ஈரமா இருக்கு. அப்ப ஈரமா இருக்கவன நம்ம என்ன நினைக்கிறோம்? ஓஹோ, மழை பெய்திருக்கிறது. நைட்டு நம்ம பார்க்கல, மழை பெஞ்ச போது தூரல் போடும் போது நம்ம பார்க்கல, நம்ம நல்ல உறக்கத்துல இருக்கோம். நமக்கு மழையானது நேரடியாக கண்ணால் பார்க்கப்படவில்லை, பிரத்யக்ஷம் கிடையாது. ஆனால் காலையில் நாம் தரையில் தண்ணி இருப்பதை வைத்துக் கொண்டு அனுமானம் செய்கின்றோம். அனுமானம் செய்யும் போது மழை பெய்திருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான தண்ணி தேங்கி இருக்க முடியும் என்று தெரிந்து அதன் மூலியமாக மழை பெய்திருக்கிறது என்ற அறிவை அடைகின்றோம். அதற்கு பேர் அர்த்தாபத்தி. அனுமான பிரமாணத்துல புகை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் போதே நாம கண்ணுக்கு நேரம் அப்பயே பார்த்து அதன் மூலியமாக நெருப்பு இருக்குங்கன்னு அந்த பிரசன்ஸ்லயே நம்ம என்ன பண்றோம்? டைரக்டா அதுல இருந்து நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அர்த்தாபத்தியில அந்த மாதிரி மழை பெய்யும் போது நம்ம நேரடியா பாக்குறது இல்ல, லேட்டரா தான் நம்ம என்ன பண்றோம்? நாம அதை இந்த மாதிரி தரைய பார்த்து ஓஹோ மழை பெஞ்சிருக்கு போல இருக்குன்னு கடந்த காலத்துல நடந்த அந்த நாம் நேரடியா பார்க்காமல் இந்திரியங்களால் உணராமல் அந்த செயல் நடந்ததுக்கு பின்பு அதை பார்த்து என்ன பண்ணிக்கிறோம்? இப்ப நீங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வேகமா போது, ஒரு ஆளுங்களை கூட்டமா இருக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் போய் அங்க நிக்குது. உடனே நம்ம என்ன நினைப்போம்? ஓஹோ, இங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஆம்புலன்ஸ் போகுது. நம்ம அங்க ஆக்சிடென்ட் ஆனதை பார்க்கல, ஆக்சிடென்ட் ஆன ஆட்களை பார்க்கல. ஆனா ஆம்புலன்ஸ் போகுது, அங்க கூட்டமா இருக்குன்னா நம்ம ஒரு அனுமானத்துக்கு வரோம், இங்க ஏதோ ஒண்ணு விபத்து நடந்திருக்குது. இது அனுமான பிரமாணம். புரியுதா இல்லைங்களா? இப்ப நீங்க ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சு ஆம்புலன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே அந்த ரோட்ல நீங்க அன்னைக்கு தெரியாது, நெக்ஸ்ட் டே அதே ரோட்ல வரீங்க, ஒரு கார் நல்லா வச்சு அப்பளம் மாதிரி நொறுங்கி இந்த இடத்துல கிடக்குது. நிறைய அந்த இடத்துல அந்த கண்ணாடி சில்லு இதெல்லாம் இருக்குது. ஒரு ஆஃப்டர் 2 hours கழிச்சு கூட நீங்க அந்த ரோட்ல வரும்போது எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, மக்கள்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த வண்டி நொறுங்கி போய் இந்த தரையில கண்ணாடி எல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னு நீங்க என்ன அனுமானத்துக்கு வரீங்க? ஓ, இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல இருக்கு, அதனாலதான் கார் ஒன்று நொறுங்கி இருக்கு. ஆனா அது நொறுங்கும் போது நீங்க பார்க்கல, அது எடுக்கும் போது நீங்க பார்க்கல, லேட்டரா தான் பாக்குறீங்க. இப்ப லேட்டரா நம்ம பார்க்கும்போது நம்ம பெறப்படக்கூடிய அறிவுக்கு பேர் அர்த்தாபத்தி. நேரடியாக நாம பார்த்து அந்த நேரத்துல அங்க உள்ள ஆளையோ நடந்ததையோ பார்க்கல, ஆனா ஆம்புலன்ஸ் மக்கள் இருக்கிறத வச்சு அனுமானத்துக்கு வர்றதுக்கு பேரு அது அனுமான பிரமாணம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுதான். உமான பிரமாணத்துல நம்ம அந்த பொருள் என்னன்னே தெரியாது, வேற ஏதோ ஒரு பொருளை காட்டி இது போல இருக்குன்னு சொல்லிடுறாங்க. நம்ம லைஃப்ல எங்கேயோ ஒரு இடத்துல இது போல இருக்குங்கிறத பார்த்து இதுதான் அதுன்னு தெரிஞ்சுக்கிறது. அது நம்ம புதிதாக நம்ம ஏற்கனவே என்னன்னே தெரியாத ஒரு பொருளை புதிதாக அது அறிவை கொண்டு வருகிறோம். அந்த அறிவுக்கு கம்பேரிட்டிவ்லி வேற ஒரு பொருளை வைத்து இந்த பொருளை அறிவை எடுக்கிறதுனால அதுக்கு பேர் உபமானம். பிரத்யக்ஷம்னா என்னது? நேரடியா சென்ஸை பார்த்து இது வாட்டர் பாட்டில், இது சோஃபா, இது காட்டு, இது காரு, இது கம்ப்யூட்டரு, இது லேப்டாப்னு டைரக்டா அப்படியே ஃப்ரெஷ்ஷா நம்ம இந்திரியங்கள் மூலியமாக பெறப்படக்கூடிய அறிவு. ஆறாவதா சொல்லப்படுவது அனுபலத்தி பிரமாணம். அனுபலத்தி பிரமாணம் என்பது நேர் எதிரான, அதாவது இல்லை என்பதை நாம் அறியக்கூடியது. உதாரணத்திற்கு இப்போ ஒரு வீடு இருக்கு, வீட்டுல நீங்க ஒரு பெட்டு எல்லாம் வளர்க்குறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப ஒருத்தர் அந்த வீடு ரூமுக்குள்ள போயிட்டு வெளியே வராரு, ரூமை பூட்டிட்டு ஹால்ல உட்கார்றாரு. உடனே அந்த வீட்டம்மா வராங்க, இந்த ரூம்ல அந்த பெட்டு உள்ள இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. இவர் என்ன சொல்லுவாரு? அங்க உள்ள இருந்துட்டு இப்பதான் வராரு, அங்க பெட்டு கிடையாது. இவர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இவர் எப்படி இல்ல என்று சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஆராயும் போது நம்ம இந்திரியங்களினால்
இருப்பதை தான் பார்க்க முடியுமே தவிர இல்லாததை பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இப்ப நீங்க என்ன இமேஜ் பாக்குறீங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சங்கு சக்கரத்தோட நாராயணன் தெரிகிறாரா அப்படின்னு நான் கேட்கிறேன், இருக்கிறாரான்னு கேட்கிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு ஒண்ணும் தெரியலையே அல்லது இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. உங்க கண்ணுக்கு இருக்கிறது தான் தெரியும், இல்லாதது தெரியாது. இருப்பதை மட்டும்தான் நாம் பார்க்க முடியுமே தவிர இல்லாததை பார்க்க முடியாது. உங்க கண்ணுக்கு கிருஷ்ணர் தெரியும், தட்சிணாமூர்த்தி தெரியும், சோஃபா தெரியும், நான் தான் தெரிவேனே தவிர இங்க அவர் இல்லைன்னு எப்படி சொல்றோம்? எனக்கு இது மட்டும்தான் தெரியுது, இதுதான் கண்ணுனால பர்சீவ் பண்ண முடியுது, இது மட்டும் தெரியுது. நீங்க சொல்றது என்னுடைய கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால நான் அதை இல்லைன்னு சொல்றேன். இப்ப இல்லை என்று சொல்வதற்கு ஒரு அறிவு நமக்கு உதவுகிறது. இல்லை என்று சொல்வதே ஒரு அறிவு தான். இப்ப நீங்க இங்க கிருஷ்ணர் இருக்காரான்னு கேட்டா இருக்காரு அப்படின்றீங்க. இது பிரத்யக்ஷ பிரமாணத்துல வந்துருது நேரடியா. ஆனா இல்லை என்று சொல்வது அப்படி கிடையாது. இருக்கிறத தான் நம்மளால பார்க்க முடியும், இல்லாததை பார்க்க முடியாது. அதுதான் இல்லை என்ற அறிவை நமக்கு எது தருகிறதோ அதற்கு பேர் அனுபலத்தி பிரமாணம். இந்த அனுபலத்தி பிரமாணமும் பிரத்யக்ஷ பிரமாணமும் ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். அனுமான பிரமாணமும் அர்த்தாபத்தியும் ரெண்டும் ஒன்னோட ஒன்னா சேர்த்துக்கலாம். இது ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் பார்க்க முடியாது. அதே மாதிரி பிரத்யக்ஷத்துக்கும் அனுபலத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் பார்க்க முடியாது. புரியுதா இல்லைங்களா? அதனாலதான் மோஸ்ட்லி எல்லா இதுலயும் 4 பிரமாணத்தை சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆச்சாரியர் என்ன சொல்றாரு? மற்ற முப்பிரமாணத்தினால். ஏன் மற்ற முப்பிரமாணன்றாருன்னா, ஏற்கனவே சொல்லிட்டான், ஆகம பிரமாணத்தால் அறியன்றும் மேல ஒருத்தர் சொல்லிட்டான் சீடன். அது போக மிச்சம் இங்க 3 பிரமாணத்தினால் வத்து நிர்ணயம் கூடாதே அப்படிங்கிறாரு. அப்ப பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயோ உபமான பிரமாணத்தினாலேயோ அனுமான பிரமாணத்தினாலேயோ நம்மால என்ன பண்ண முடியாது? ஆகம பிரமாணத்தினாலேயோ பிரம்ம வஸ்துவை அறிய முடியாது. வாக்கினால் நேரடியாக நாம் அதனுடைய அர்த்தத்தை, இப்ப உங்களுக்கு வாட்டர் பாட்டில் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இது என்ன, இது வாட்டர் பாட்டில்னு சொன்னேன்னா, இந்த வாட்டர் பாட்டில் இதோட அர்த்தம் உங்களுக்குள்ள விளங்குகிறது. இப்ப நான் பிரம்மன்னு நான் ஒரு சப்தத்தை பயன்படுத்துறேன். இந்த பிரம்மத்திற்கான அர்த்தம் உங்களுக்கு யாருக்கும் விளங்கல. இது பிரம்மம்னா இப்படி இப்படி சுத்தி சுத்தி ஒரு வார்த்தைகளை சொல்லலாமே தவிர அது என்ன, எதை மீன் பண்ணுது, எதை அர்த்தப்படுத்துது, எதை சொல்ல வருதுங்கிறது நமக்கு என்ன ஆகல, விளங்கல, நமக்கு தெரியல. அப்ப இந்த வாக்குனால நேரடியாக எதுங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுதான் இங்க சொல்ற, எந்த மாதிரியான சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்க இந்த பிரமாணத்தின் மூலியமாக இந்த பிரம்ம வஸ்துவை நிர்மாணம் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சீடனுக்கு சொல்லி, உற்றது ஓர் விடயம் பூதம் உபயம் அன்று ஆதலாலே. உற்றது ஓர் விடயம்னா அதனால், விடயம் என்றால் இந்த ஸ்தோத்ராதி இந்திரியங்கள், இந்திரியங்களினால் பிரம்மங்கள் அடையப்படுவதில்லை. கேட்பதினாலேயோ பார்ப்பதினாலேயோ சுவைப்பதினாலேயோ நுகர்வதினாலேயோ தொடு உணர்வு, கிராணம் சக்ஷு துவக்கு கந்தம், இது போன்ற இந்திரியங்களினால் பிரம்ம வஸ்து அறியப்படாது. அது மட்டும் இல்ல, இந்திரிய வஸ்து, இந்திரியங்கள்லாம் எதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம். பூதங்கள் என்றால் அது அனுமான பிரமாணம். 5 பூதங்களினாலும் நம்மால் என்ன பண்ண முடியாது, இந்த பிரம்ம வஸ்துவை அறிய முடியாது. 5 பஞ்சபூதங்கள் எது? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த பூதத்திலிருந்து இப்ப ஆகாயத்திலிருந்து காற்று வந்ததாகவும், காற்றிலிருந்து நாம் நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம். இதை நம்ம அனுமானம் பண்றோம். ஒண்ணுல ஒன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறத வச்சு நம்ம அனுமானம் பண்ணி அந்த அறிவை அடையிறோம். அந்த மாதிரிலாம் இதுல இருந்து இது வந்திருக்கும், இதுல இருந்து இப்படி வந்திருக்கும்னு சொல்லி பிரம்மத்தை நீ அனுமானம் பண்ணி எல்லாம் என்னால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது.
இல்லாட்டி கண்ணால நேரா பார்த்தோ, காதால கேட்டோ, அல்லது கொஞ்சம் பிரம்மத்தை டேஸ்ட் பண்றேன்னு டேஸ்ட் பண்ணியோ, இல்ல அது கொஞ்சம் ஸ்மெல் பண்றேன் தொட்டு பார்க்கறேன்னு இதெல்லாம் ஒன்னும் பண்ணி என்ன பண்ண முடியாது. இந்திரியத்திற்கு அது விஷயம் கிடையாது, பூதத்திற்கும் அது விஷயம் கிடையாது. அதுபோல உபயம் அன்று ஆதலாலே ஏதாவது ஒண்ணு கம்பேரிட்டிவா வச்சு அதை சொல்ல முடியாது. இப்ப பிரம்மம் அப்படின்றதுன்னா என்ன சொல்றது? பிரம்மாவுடைய போட்டோ எடுத்து வச்சு காட்டிட்டு இது பிரம்மா, இது போல பிரம்மா அப்படின்னு சொன்னா அப்படிலாம் காட்ட முடியாது. என்னைக்கோ நீ பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அப்ப ஒன்று உதாரணத்தை ஒரு பொருளை காட்டியோ, ஒரு வஸ்துவை காட்டியோ, ஒரு உவமையை காட்டி அதை வைத்து இது போல இப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியாது. கம்பேரிட்டிவாவும் நம்ம என்ன பண்ண முடியாது, பிரம்மத்தை உணர்த்த முடியாது. அப்ப இந்திரியங்களினாலும் பஞ்சபூதங்களினாலும் உபமானங்களினாலும் வாக்கினாலும் பிரம்மத்தை நேரடியாக we cannot understand. நல்லா புரிஞ்சுங்க, நேரடியாக உணர முடியாது. குற்றமாம் குணவிசேடம் கூடாமல் இருக்கையாலே குணங்களினோடு சேர்ந்ததும் கிடையாது. குணத்தினால் நாம் பிரம்ம வஸ்துவை நாம் என்ன பண்ண முடியாது, இது இப்படி என்று புரிந்து கொள்ள முடியாது. 3 குணங்கள் இருக்கு, ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுதான் அந்த பிரம்ம வஸ்து. அது இந்த குணத்தை வைத்துக் கொண்டு நம்மால் என்ன பண்ண முடியாது, அதை எக்ஸாக்டா அறிய முடியாது. ஏனென்றால் குண விசேடம் கூடாமல் இருக்கையால் இந்த குணங்களோட எல்லாம் சேர்ந்து இருக்கிறது இல்ல இந்த பிரம்ம வஸ்து அப்படிங்கிறார். குணங்களோட எல்லாம் சேர்றது கிடையாது அப்படிங்கிறார். இற்றது வாக்குக்கு எட்டாது என்பதும் அறிவாய் நீயே. இதனாலே பிரம்மமானது வாக்கினால் நேரடியாக உணர்த்தப்பட மாட்டாது என்று நீ அறிந்து கொள்வாய். சீடனுக்கு எடுத்துரைக்கிறார், அவனுடைய கேள்விக்கு அறிய முடியாதுங்கிறதுக்கு கிளியரா சொல்றார். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம் என்று முப்பிரமாணங்களினாலும் பிரம்மம் அறியப்படுவது அன்றாம். இந்த 3 பிரமாணங்களினாலும் அனுப்பலத்தினாலேயோ அர்த்தாபத்தினாலாம் இங்க இவர் சொல்றது இந்த 3 பிரமாணத்தை தான் இவர் ரொம்ப தீர்க்கமா சொல்றார். அதனால மொத்தத்துல நம்ம மற்ற பிரமாணங்களை எல்லாம் பார்த்தோம். இவர் பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம் என்று 3 பிரமாணங்களினாலும் பிரம்மம் அறியப்படுவது அன்றாம். ஏனெனில் பிரம்மமானது ஸ்ரோத்ராதி இந்திரியங்களினால் பிரத்யக்ஷமாக அறியப்படுகின்ற சப்தாதி விஷயங்களிலும் ஒன்றன்று. சப்தம், ரசம், ரூப, கந்தகம் இதனாலேயும் அறியப்படுவது கிடையாது. அனுமானத்தினால் அறியப்படுகின்ற பஞ்சபூதங்களும் ஒன்றன்று. பஞ்சபூதத்தை அனுமானத்தினாலையும் அறியப்படுவது போல இந்த மாதிரி பிரம்மத்தை அறிய முடியாது. இந்த 2ம் அல்லாததால் உபமானத்தினாலும் அறியப்படுவது இவ்வாறு குற்றமாகிய குணவிசேடங்களோடு சம்பந்தப்படாமல் இருப்பதால். இப்ப பஞ்சபூதத்தினாலேயோ இந்திரியங்கள்னால அறியப்பட முடியாதுன்னு சொல்லிட்டாலே அங்க உபமான பிரமாணம் வேலை செய்யாது. உபமான பிரமாணத்துக்கு என்ன வேணும், கம்பேரிட்டிவான ஒரு வஸ்து இருந்தா தானே சொல்ல முடியும். இதுவே இங்க வரலன்னா உபமான பிரமாணமும் அங்க வேலை செய்யாது என்று சொல்லி குற்றமாகிய குணவிசேடங்கள் இந்த 3 குணங்களுமே விஷங்களோடு சம்பந்தப்படாமல் இருக்கிறது. இந்த பிரம்மமானது சப்த பிரமாணமான ஸ்ருதி விஷயமாகாது என்பதையும் நீ அறிந்து கொள்வாய். கடைசியில் என்ன சொல்றாரு, ஆகம பிரமாணத்திற்கும் இது எட்டாது அப்படின்ட்டார். 4 பிரமாணத்தில் 3 பிரமாணம் சொல்லிட்டு வேதங்களும் குரு வாக்கியங்களினாலும் நேரடியாக பிரம்மத்தை காட்ட முடியாது. புரியுதா இல்லைங்களா? வேதத்தினாலும் குருவோடைய இப்படி சொல்லி கொடுக்கறதுனாலயோ நேரடியா இதுதான்ப்பா பிரம்மா பாத்துங்கப்பா அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுதான் 7வது பாடலுக்கான அர்த்தம். ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் இது. இது நல்லா நம்ம அதாவது பிரம்மத்தை உணரணும், ஆத்மாவை உணர வேண்டும், இறைவனை உணர வேண்டும். இப்படி எல்லாம் நீங்க இறைவன் அப்படின்னா இந்த அரூபமான இருக்கக்கூடிய இறை சக்தியை இறைவன் சொல்றோமா, நாம ரூபங்கள்ல இருக்கக்கூடிய இறைவனை இறைவன் சொல்றோமாங்கிறது போது தெளிவாய்க்கணும்.
நாம ரூபங்களோட இருக்கக்கூடிய இறைவன் சொல்லிட்டாலே அங்க 3 குணங்களுக்கு உட்பட்டவனாகி ஆகி விடுகின்றான். புரியுதா இல்லைங்களா? அவன் சர்க்குண பிரம்மம், சர்க்குணமான உருவத்துக்குள்ள வந்துடுறான், நாமத்துக்குள்ளயும் ரூபத்துக்குள்ளயும் வந்துடுறான். அவனுக்கு குண விசேடங்கள் இருக்குது, அனந்த கல்யாண குணங்கள் இருக்கிறது, அவனுக்கு எல்லா விதமான ரூபமும் இதெல்லாம் இருக்குது. அவனை பத்தி இங்க பேசுறதே கிடையாது. இங்க நிர்குண பிரம்மத்தை பத்தி தான் இங்க சொல்றார். ரூபம் இல்லாத அரூபமாக இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்துவை பற்றித்தான் நீங்க பேசுகிறோம். அதனால அதை இங்க கொண்டது நீங்க என்ன பண்ணிக்கூடாது, குழப்பிக்க கூடாது. அந்த பிரம்மமானது, ஆத்மாவானது வாக்கிற்கும் சப்த பிரமாணத்திற்கும் பிரத்யக்ஷ பிரமாணத்திற்கும் அனுமான பிரமாணத்திற்கும் ஆகம பிரமாணத்திற்கும் உபமான பிரமாணத்திற்கும் எட்டாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்ப புரியாதுன்னுட்டீங்க. இப்ப அதுக்கு அடுத்த பாட்டு அவன் என்ன கேட்டிருக்கான், ஆகம பிரமாணத்தால் அறி என்றும் இவரே தான் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே எங்க சொல்லியிருக்காரு? 81வது பாடல்ல பாத்தீங்கன்னா, நீ நான் என்று இரண்டும் இல்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நான் ஆகம தெளிந்த ஞானம் நழுவுமோ குருவே என்றான். அதாவது தானாகும் பிரம்ம ரூபம் சத்குரு நூலால் தோன்றும், சத்குருவினாலையும் வேத நூல்களினாலையும் நான் பிரம்மமா இருக்கிறேன் என்ற அறிவு உனக்கு ஏற்படும்னு தத்துவ விளக்க படலத்துல சொல்லியிருக்காரு. அங்க இவரே தான் சொல்லியிருக்காரு. அப்ப என்னது, சப்தத்தினால உனக்கு அந்த அறிவு ஏற்படும் சொல்லியிருக்காரு. ஆனாலும் தடைகள் உண்டேல் அனுபவித்து உறந்திடாதே. அந்த 3 தடைகளை பத்தி வரக்கூடிய அந்த இடத்துல இந்த பாடல்ல அந்த ஒரு லைன் வருது. அப்ப ஏற்கனவே இவர் என்ன சொல்லியிருக்காரு, சத்குருனாலையும் வேத நூல்களினாலும் உன்னால நீ நான் பிரம்மம்ன்றத நீ அறிவாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அதை பத்தி நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கிறது தான் அதுக்கு அடுத்து வருது. பாடல் 8க்கு போவோம். வாக்கியம் தனக்கு எட்டாது வத்து என்று உரைத்த வேதம் வாக்கிய விருத்தியால் அவ்வத்துவை காட்டிற்று அன்றோ. வாக்கியங்களிலோ மானம் ஆவது ஏது என்றால் ஆகில் வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய். வாக்கியம் தனக்கு எட்டாது வத்து என்று உரைத்த வேதம் வாக்கிய விருத்தியால் அவ்வத்துவை காட்டிற்று அன்றோ. வாக்கியங்களிலே மானமாவது ஏது என்றாயாகில் வாக்கியம் இரண்டும் மெய்யே மறைகள் பொய்யாது கேளாய். முதல் லைனை மட்டும் எடுத்துக்கீங்க. வாக்கியம் தனக்கு எட்டாது வத்து என்று உரைத்த வேதம். எந்த வேதமானது வாக்கிற்கு பிரம்மம் எட்டாதுன்னு சொல்லிச்சோ, ஏன்னா நம்ம படிக்கிறதெல்லாம் சாஸ்திரத்தை தான் படிக்கிறோம். இது தமிழ்ல எழுதியிருக்காரு, இது சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் தமிழ்ல இந்த ஆச்சாரியாரு அவரை என்ன பண்றாரு, அவர் தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்திருக்கிறார். இதோட மூலத்தை எங்க எடுத்துட்டு போனோம்னா அது உபநிஷத் சாஸ்திரத்துல தான் போய் நிக்குது, வேதத்துல தான் போய் நிக்குது, வேதாந்தத்துல தான் போய் எல்லாம் முடியுது. எல்லா சாஸ்திரங்களும் சனாதன தர்மம் சார்ந்திருக்கலாம், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்ப வேதம் தான் ஒரு இடத்துல இப்ப நீங்க போன பாட்டுல எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, வாக்குக்கு எட்டாதுன்ட்டீங்க, சப்தத்துக்கு நேரடியாக உணர்த்த முடியாதுன்ட்டீங்க. இப்ப அதே வேதம் தான் என்ன சொல்லுது, வாக்கியம் தனக்கு எட்டாவது வத்து என்று உரைத்த வேதம் வாக்கிய விருத்தியால் அவ்வத்துவை காட்டிற்று அன்றோ. எது காட்ட முடியாதுன்னு சொல்லுச்சோ அதேதான் உனக்கு ஒரு விதமான யுக்தியின் மூலயமாக இப்படி நீ அறிய முடியும் என்று ஒரு வழியையும் அதுதான் காட்டிற்று, குறிப்பாக சொல்லியது. அதாவது வாக்கிய அர்த்தத்தினால் உணர்த்த முடியாது, ஆனால் லட்சியார்த்தத்தினால் உணர்த்த முடியும் என்று அது குறிப்பிட்டதல்லவா. மகா வாக்கியத்தை நாம படித்தோம் அல்லவா. எங்க படிச்சோம்? போன அந்த தத்துவ விளக்க படலத்துல பூச்சிய ஈசன் சீவன் புகழ்பதம் இரண்டினுக்கும் வாச்சியம் லட்சியம்தான் மலமிலா பிரம்மமான்மா காட்சிய பாலில் நெய் போல் கலந்து ஒன்றாம் கடைந்து எடுத்து ஆட்சியம் என்ன என்னை அறிந்து நீ பிரித்து கொள்ளே அப்படின்னு 59வது பாடல்ல படிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்து ஒரு பாடல் வரும். இந்த தசமமாம் தன்னை கண்டார் போல் சத்குரு மூர்த்தியே என் இசவடியான் காண நீர்காட்டல் வேண்டும் என்றான். சுசிபெரும் லட்சியார்த்தம் தொம்பதத்திற்கு உண்டான அசிப்பத ஐக்கியம் செய்யும் அது செய்யும் உண்மையை கேளாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் கேட்டதுக்கு அந்த லட்சியார்த்தத்தின் மூலியமாக
வாச்சியார்த்தத்தின் மூலியமாக அவனுக்கு விளக்கியிருக்காரு. சத்தோடு சித்து ஆனந்தம் சமம் திறம் சாட்சி ஏகம் நித்தியம் வியாபி ஆன்மா நீ அதுவாக அறிந்து பொத்தோடு சடம் துக்காதி பொருந்த வேதங்கள் ஆன சூத்திர பஞ்சகோஷம் விட்டு வெளியே ஆவாய். இந்த பாடல்கள் மூலியமாகலாம் அவர் என்ன, அதாவது வார்த்தைகளால் விளக்க முடியாததை இந்த நீ தும்பதத்தின் லட்சிய பொருளாம் என்றும் பந்தமில்லா பிரம்மமே தற்பதத்திற்கு லட்சியார்த்தம் அந்தமாம் ஜீவன் ஈசன் அவர்களுக்கே வாட்சியார்த்தம் சந்ததம் பேதமாவா தமக்கு ஐக்கியம் கூடாது. இந்த பாடல்லாம் தத்துவ விளக்க படலத்துல இருக்குது. அதன் மூலியமாக, அந்த பாடல் மூலியமாக இந்த தத்துவமசி மகா வாக்கியத்தை விளக்கியிருக்காரு. எப்படி விளக்கினாரு? தத் துவம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிறது தான் அதனுடைய குறிப்பு அர்த்தம். அதனுடைய வாக்கிய அர்த்தம் என்னது? தத் என்றால் ஈஸ்வரன், தொம் என்றால் ஜீவன், அசி என்றால் ஐக்கியம். அதாவது வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தைக்கு உண்டான நேரடியான அர்த்தமானது பொருந்தாது. ஆனால் அதன் குறிப்பிடுகின்ற, அது ஏதோ உள்ளே குறிப்பிடுகின்ற அந்த குறிப்பு பொருளிலிருந்து பார்த்தால் பொருந்துகிறது. அப்படின்னா நேரடியாக தத்துவமசின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தின்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனுடைய லட்சிய அர்த்தம் என்ன என்று உனக்குள்ளே நீ சிந்தித்து பார்த்தாய் என்றால், உன்னுடைய அறிவை நீ பயன்படுத்தினாள் என்றால் உனக்கு பிரம்ம வஸ்து எட்டும் என்று தனக்கு அழகாக இங்கு சொல்கிறார். வாக்கிய விற்த்தியால் அவ்வத்துவை காட்டிற்று. லட்சியார்த்தத்தின் மூலியமாக நீ அறிய முடியும் பிரம்மத்தை, வாக்கியார்த்தத்தின் மூலியமாக அறிய முடியாது. அப்ப லட்சியார்த்தத்துல நம்ம எப்படி அறிகிறோம்? நேத்தி ப்ராசஸ் மூலியமா இதுவல்ல இதுவல்ல இதுவல்ல, மனமல்ல, நான் புத்தி அல்ல, நான் இந்திரியம் அல்ல, நான் சரீரம் அல்ல, காரண ஸ்தூல சூட்சம சரீரங்கள்ல 3 அவஸ்தைகள்ல இதுவல்ல இதுவல்ல இதுவெல்லாம் இல்ல இல்ல இல்லன்னு ஒதுக்குனதுக்கு அப்புறம் எது மிஞ்சுகிறதோ அதுதான் நான். அதுதான் தத்துவமசி மகா வாக்கியத்துல உபாதி எல்லாம் நீக்கிறோம். உபாதி எல்லாம் என்னது? ஸ்தூல சூட்சம காரண சரீரங்கள், இதுவும் ஈஸ்வரனுக்கெல்லாம் ஒன்னா இருக்குது, அதை நீக்கிருங்க. இதெல்லாம் நீக்கிட்டா எது ஒண்ணு நீக்க முடியாம இருக்குதோ அப்படிங்கிற அந்த அறிவை நம்ம அதனுடைய லட்சியார்த்தத்தின் மூலியமாக, தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்துடைய லட்சியார்த்தத்தின் மூலியமாக நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அறிவை அடைந்தோம். அததான் இங்க சொல்றாரு. நேரடியாக சொல்ல முடியாதுப்பா இதுதான் பிரம்மன்னு, ஆனா இன்டைரக்டலி வேறொரு முறையாக, மறைமுகமாக அல்லது எதிர்முகமாக இது இப்படித்தான் என்று நம்ம அறிவுக்கு உணர்த்தியதா இல்லையா அப்படின்னு பார்த்தா உணர்த்தி இருக்கிறது. அப்படி என்றால் அது வாக்குக்கு எட்டும். நேரடியாக பிரம்மத்தை வாக்கிற்கு உணர்த்த முடியாதே தவிர மறைமுகமாக அல்லது இன்டைரக்ட்லி we can come to know or we can come to know the knowledge of Brahman. நம்ம பிரம்மத்தை அறிய முடியும். வாக்கிற்கு அதை சொல்லுவதின் மூலியமாக, இந்த மெத்தட் மூலியமாக நமக்கு அதை புரிய வைக்கிறதுனால அது வாக்குக்கு, சப்தத்துக்குள்ள அது அடங்குது அப்படின்னு இங்க சொல்ல வர்றார். வாக்கியங்களிலே மானமாவது ஏது என்று ஆகில் வாக்கியம் 2 மெய்ய மறைகள் பொய் சொல்லாது கேளாய். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, மறைகள் என்றால் வேதம். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோப்பா சீடா, வாக்குக்கு எட்டாதுன்னு சொன்னதும் உண்மைதான், வாக்கிற்கு எட்டுன்னு சொல்றதும் உண்மைதான். ரெண்டுமே பொய் கிடையாது. ஏன்னா வேதம் பொய் சொல்லாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அதே வேதம் தான் வாக்கிற்கும் மனசுக்கும் எட்டாதுன்னு சொல்லுச்சு. அதே வேதம் தான் என்ன பண்ணுது? இன்டைரக்டா நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சுச்சு. அதனால ரெண்டுமே தப்பு கிடையாது. எட்டாதுன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். அது வேற ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கணும், வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து பார்த்தா ஆமா சப்தத்துக்குள்ள நேரடியா விளக்க முடியாது. இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா அதை யூகித்து நம்மால என்ன பண்ண முடியுது, இது இப்படிதான் அந்த
மகா வாக்கியத்துல லட்சியார்த்தத்தின் மூலியமாக அது சொல்லுது, அது மூலியமா புரிஞ்சுக்க முடியுதுன்னா ரைட்டு. அப்ப வாக்கிற்கு எட்டுது. அப்ப இது வேற டைரக்ஷன், வேற ஆங்கிள் இருந்து பார்க்கணும், அது வேற ஆங்கிள் இருந்து பார்க்கணும். ஆனா ரெண்டுமே தவறு கிடையாது. ரெண்டும் சொல்றதும் உண்மைதான். வேதம் சொல்றது உண்மைதான். வேதம் தான் எட்டாதுன்னு சொல்லுது, வேதம் தான் எட்டுன்னு சொல்லுது. ரெண்டுமே உண்மைதான் அப்படிங்கிறாரு. பிரம்மமானது யாதொரு வாக்கியத்திற்கும் விஷயம் ஆகாது என்று கூறிய ஸ்ருதியானது தத்துவமசி மகா வாக்கியத்தின் தத்துவம் பதங்களின் பாகத்தியாக லட்சணத்தினால பிரம்மத்தை தெரிவித்ததல்லவா. பாகத்தியாக லட்சணம்னா என்னது? விட்டு விடாத லட்சணம். விட்டு விடாத லட்சணத்தின் மூலியமா தானே நம்ம அறிய முடியும். கங்கையில் கோஷம், இந்த உதாரணத்தெல்லாம் பார்த்தோம்ல, அந்த தேவதத்தன் இந்த தேவதத்தன். அப்ப அந்த தேவதத்தன் இந்த தேவதத்தன்னா என்னது? நான் காசியில பார்த்த தேவதத்தன் தான் ராமேஸ்வரில் பார்த்தேன், அதே ஆளுதான். ஆனா அப்ப வேற மாதிரி இருந்தான், இப்ப வேற மாதிரி இருக்கான். அப்ப உடம்பு ஒல்லியா இருந்தது, இப்ப குண்டா இருந்தது. அப்ப ஆட்டோ ஓடிட்டு இருந்தா, இங்க சாமியாரா இருக்கான். இந்த உதாரணத்தை பார்க்கும்போது அப்ப அந்த சாமியார் வேடத்தையோ, ஆட்டோ வெட்டின வேடத்தையோ, அவனுடைய உடல் பருமனையோ, அவனுடைய தோற்றத்தையோ எல்லாத்தையும் நாம் விட்டு விட்டு அதே ஆள்னா என்னது? அதே உயிர், அந்த உயிர் தான் இந்த உயிர், அதே ஜீவன் தான் இங்க இருக்குதுன்ற அதை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். மற்ற அனைத்தும் மாற்றத்துக்கு உட்பட்டதை விட்டுட்டோம்ல. இதான் விட்டு விடாத லட்சணம். சில விஷயத்தை விட்டுட்டு சில விஷயத்தை விடாம புடிச்சுக்கிறது. அது போலதான் தத்துவமசிய அப்படின்ற மகா வாக்கியத்துல உபாதிகளை எல்லாம் விட்டுட்டு உபாதி இல்லாத சத்தி வஸ்துவான அதுவே நாம் எடுத்துக்கொண்டோம் அல்லவா. சில விஷயத்தை விட்டு சில அந்த மாதிரி புரிந்து கொள்வதன் மூலியமாக பிரம்ம வஸ்து வாக்கிற்கு எட்டுகிறது. வாக்கின் மூலியமாக அது அறியப்படுகிறது, புரியப்படுகிறது என்பதை தெரிந்து கொள். அதனால ஒரு வகையில எட்டாதுன்னு சொன்னதும் உண்மை, எட்டுன்னு சொல்றதும் உண்மைதான். ரெண்டுமே வெவ்வேறு புரிதல்ல இருந்து நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். ஆதலால் பிரம்மமானது ஸ்ருதி வாக்கியத்திற்கு விஷயமாகும். பிரம்மம் வாக்கிற்கு எட்டும், வாக்கிற்கு எட்டாது என்னும் இருவகை வாக்கியங்களும் எது பிரமாணம் என்று கேட்டால் இந்த இரண்டு வாக்கியங்களும் உண்மையே. ஸ்ருதிகள் அசத்தியம் கூறாத ஆகில், அதாவது வேதம் பொய் சொல்லாது. ஈஸ்வரனால் நேரடியாக கொடுக்கப்பட்ட, இறைவனால் நேரடியாக கொடுக்கப்பட்டுள்ள இருக்க அந்த ஸ்ருதியானது பொய் சொல்லாது. இப்ப நம்ம உட்காந்து மாங்குன்னு படிக்கிறது, இதை புரிஞ்சுக்கிறது, சரீரம் இருக்குது, இதெல்லாம் யார் சொல்றது? வேத சாஸ்திரம் தான் சொல்லுது. அதே சாஸ்திரம் தான் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொய்யே, இது மட்டும்தான் இருக்குன்னு சொல்றது. எது சொல்றது? இந்த அறிவெல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்கிறோம்? 1.5 வருஷமா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த எல்லா அறிவும் சாஸ்திரத்துல இருந்து தான் வருது. இந்த சப்தத்தை எல்லாம் நம்ம எங்க இருந்து கேட்டு இருக்கிறோம்? இந்த அறிவு, இந்த இதெல்லாம் என்னது? அவங்க கூட இந்த சாஸ்திரத்துல இருந்து வர்றது தானே. அப்ப இந்த அறிவெல்லாம் எடுத்து நம்ம டெவலப் ஆனது, இதே அறிவு தான் என்ன சொல்லுது? இந்த உபாதி எல்லாம் ஒதுக்கு, இது மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. இதே சாஸ்திரம் தான் சொல்லுது வாக்குக்கு எட்டாது, வாக்குக்கு இந்த மாதிரி பார்த்தா எட்டும். அதனால நம்ம லைஃப் வாழ்றது எல்லாமே எஜுகேட் பண்றதே இந்த சாஸ்திரம் தான். ஈவன் நம்மளுடைய ஜெனரல் லைஃப்ல கூட எல்லா விஷயத்தையும் நமக்கு எஜுகேட் பண்றது இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே, எப்படி வாழணும், தர்மப்படி எல்லாமே என்னது? பாவ புண்ணியத்துல இருந்து இந்த கருத்து, கர்மா, பாவ புண்ணியம், இறைவன், இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டாலே அங்க வந்துருச்சே. கர்மா இருக்குன்னு சொல்லிட்டாலே அங்க நமக்கு பாவ புண்ணியம் இருக்கு, சொர்க்க நரகம் இருக்குது. இதெல்லாம் எந்த கருத்து? இதெல்லாம் சாஸ்திரம் சொன்ன விஷயம்தான். அப்ப இதெல்லாம் நம்ம ஆமான்னு ஒத்துக்கும் போது, அப்படி ஒத்துக்கக்கூடிய அந்த சாஸ்திரம் எப்பயும் பொய் சொல்லாது. அதனால ரெண்டுமே புரிந்து கொள். இது இன்னமும் உனக்கு மனசுக்கு இதாகலைன்னா உனக்கு ஒரு உதாரணத்தின் மூலியமாக புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்ப நான் சொல்லியிருந்தா கூட இன்னும் சில கேட்ச் பண்ண முடியலன்னா இந்த உதாரணத்தினால கண்டிப்பா புரிஞ்சுக்கவே முடியும். 9வது பாடல் போங்க. தன்பதி அல்லா பேர்கள் தமையல்லன் அல்லன் என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானால் என்பது போல நீக்கி இது அன்று என சேடித்த பின் பரபிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம். தன்பதி அல்லா பேர்கள் தமையல்லன் அல்லன் என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவள் வெட்கி மௌனமானால் என்பது போல நீக்கி இது அன்று என சேடித்த பின்
பரபிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம். இந்த உதாரணத்தை நான் ஏற்கனவே வேற வகுப்புல சொல்லி இருந்திருக்கேன், பட் இருந்தாலும் இங்க சொல்றேன். அதாவது கல்யாணம் பண்ணத்துக்கு தயாராகி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும், அதாவது அந்த மணப்பெண் மன மாப்பிள்ளைன்னு சொல்றாங்கல்ல, இந்த பொண்ணு பாக்குற இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உதாரணத்தை சொல்ற, ஏதோ ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க வீட்டுல இருந்து ஒரு 10 பேர் வராங்க, அவங்க வீட்டுல இருந்து ஒரு 10 பேர் வராங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திக்கிறதுக்கு மாதிரி ஒரு கோயில் ஃபங்க்ஷனோ வீட்டு ஃபங்க்ஷனோ எதுக்கோ ஒன்னு எல்லாம் மீட்டா வராங்க. இந்த மணப்பெண்ணோட தோழிகள் என்ன பண்றாங்க, அவங்க பார்த்தது கிடையாது யாரு நம்மளுடைய ஃப்ரெண்டோட உட்பி, யார் வருங்கால கணவன் தெரியல, ஆனா அவளுக்கு தெரியும். அதனால இவங்க என்ன பண்றாங்க, ஃப்ரெண்ட் எல்லாம், உன்னுடைய ஹஸ்பண்ட் யார், வருங்கால கணவர் யாரு, காட்டு காட்டுன்றாங்க. இவங்க லேடிஸ் எல்லாம் தனியா ஒரு குரூப்பா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜென்ஸ் எல்லாம் தனியா என்ன பண்றாங்க, அவங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இந்த 10 பேர்த்துல யாருன்னு இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க கேட்கும் போது, இதுக்கு இன்றைய காலகட்டத்துல எல்லாம் அங்க உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் அப்படின்றாங்க, அவன் தான் எனக்கு சிக்கிட்டான் அப்படின்றாங்க. ஆனா அந்த காலத்துல இந்த உதாரணத்தை சொல்றாங்க. அந்த காலத்துல பேர் சொல்ல மாட்டாங்க. இவங்க அந்த நேரம் வேற, இந்த என்ன அது கல்யாணம் பண்ணும் போது அந்த வெக்கம் அந்த நேரம் ஒரு மாதிரி இருக்கும். அப்ப டக்குன்னு இதுதான் என்றதை நேரடியா என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு விதமான அந்த பெண்ணுக்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கும். அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க, அந்த சிகப்பு கலர் சட்டை போட்டிருக்காரு அவரா, இல்ல. அல்லது பச்சை கலர் சட்டை போட்டிருக்காரு அவரா, இல்ல. குண்டா இருக்காரு அவரா, இல்ல. ஒல்லியா இருக்காரு அவரா, இல்ல. அங்க இருக்கிற 10 பேர்த்துல ஒருத்தர் போக ஒரு 8 பேரை தள்ளிட்டாங்க. 8 பேருக்கு இந்த பொண்ணு இல்லைன்னுச்சு. 9வது இருக்கிற ஆளையும் கேட்டா இல்லைன்னு ஆயிடுச்சு. கடைசியா ஒரு ஆள் இருக்காரு, அதை தவிர அந்த இடத்துல வேற ஆளே கிடையாது. என்னப்பா நீ எல்லாத்தையும் இல்லைன்ற, கடைசியா இருக்கிறது அந்த ஆளு தானப்பா, அவரு தானா உன்னுடைய கணவர், வருங்கால கணவன் கேட்கும்போது, மத்ததுக்கெல்லாம் இல்லைன்னு சொன்ன அந்த பெண், இந்த 10வது ஆள் அந்த கரெக்டா அந்த பர்சனை காட்டின உடனேயே இது பேசாம அப்படியே ஒரு தலை குனிஞ்சு, அது ஒரு சிரிச்சிச்சோ அல்லது தலை குனிஞ்சு உள்ளுக்குள்ள அந்த ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது, அதோட எக்ஸ்பிரஷன் மாறுது, அல்லது சிரிக்குது, அல்லது வெக்கத்துல தலை குனியுது, மௌனம் ஆயிடுது. இந்த செய்கைகளை வைத்தே சுற்றி இருக்கக்கூடிய அந்த தோழிகள் புரிந்து கொள்கிறார்கள், அவன்தான் இவனுடைய வருங்கால கணவன். அப்ப மத்ததுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி அந்த பெண் சரியான நபரை காட்டின மாத்திரத்திலே பேசாமல் மௌனத்தின் மூலியமாக அந்த நபர் அவர்தான் என்று காட்டி கொடுத்து விட்டால், அவர்களுக்கு புரிய வைத்து விட்டால். இந்த இடத்துல எந்த சப்தமும் பயன்படுத்தல. சப்தத்தை அவங்க ஆமா மத்தவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு சொல்ல அந்த பொண்ணு, அந்த நபர் வரும்போது அமைதியாகி மௌனத்தினாலே காட்டிருச்சு. பேசாமலே வாக்கு சப்தங்களே பயன்படுத்தாமலே அதுதான்றத உணர்த்திருச்சா இல்லையா, குறித்தி காட்டிருச்சா இல்லையா. சில ஆடவர்களுடன் கூடி நின்ற ஒருத்தியின் கணவனை கொண்டு வந்துட்டாங்க. அறியாத மற்ற ஒருத்தி அவளை பார்த்து, உன் கணவன் இவனா என்று அங்குள்ளோரை ஒவ்வொருவராக சுட்டி கேட்டு வர, அதற்கு அம்மனைவி தன் கணவன் அல்லாதவர்களை இவனல்லன் என்றாள். தன் கணவனை சுட்டி காட்டி கேட்ட பொழுது அவள் வெட்கம் அடைந்து சும்மா இருந்தாள். அதை போலவே பிரம்மம் அல்லாதவையை சடமாதலால் அவைகளை இது பிரம்மம் அன்று என்று ஒவ்வொன்றாக நீக்கி பின் ஞான வடிவாகிய எஞ்சிய பிரம்மத்தை மௌனமாக வேதம் உணர்த்தும். நேத்தி ப்ராசஸ் இதுதான். நான் உட்கார்ந்து விசாரணை பண்ணி, நம்ம தியானத்துல உட்கார்ந்து இந்த சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, நீ ஸ்தூல சரீரம் இல்லப்பா, நீ சூட்சும சரீரம் இல்லப்பா, நீ காரண சரீரம் இல்லப்பா, நீ இந்திரியம் இல்லப்பா, நீ மனம் இல்லப்பா, நீ புத்தி இல்லப்பா, நீ பூதங்கள் இல்லப்பா, நீ உலகமே இல்லப்பா, இதெல்லாம் சொல்லுது. அதுதானே சொல்லுது. சரி, அது சொல்லுதே அப்படின்னு கேட்டு உட்காந்து இதெல்லாம் நான் இல்லைன்னு கான்டம்ப்ளேட் பண்ணி சிரவணம் பண்ணதை அது சொல்ற முறையில சொன்ன மெத்தடுல மனனம் பண்ணும் பொழுது இதெல்லாம் இல்லைன்னு நாம் அதெல்லாம் ஒதுக்குனா, கடைசியில இந்த வேதம் எப்படி சொல்லியதோ இதெல்லாம் ஒதுக்குனது பார்க்கும்போது அந்த பெண் மௌனமாக உணர்த்துவது போல
இந்த ஒதுக்குன்னு சொன்ன இதே வேதம் கடைசியில எதுவும் பேசுறது இல்ல. இதுதான் சுட்டி காட்ட முடியாது. அதுக்கு இதெல்லாம் இல்லைங்கிறத மட்டும் சொல்லுச்சு. கடைசியில அது சொல்லாம அமைதி ஆயிடுச்சு. கரெக்டா அந்த அமைதியானதுல அவன் உணர்றான். ஏன்னா அதுக்கு மேல நேர்த்தி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. மிஞ்சி இருக்கிறது ஆத்மான்ற பிரம்மம் என்ற உணர்வு மட்டும்தான். அப்ப அந்த உணர்வா மாறின நேரத்துல அங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, வாக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப வேதமானது மற்ற அனைத்தையும் விளக்க முடியாத ஒன்றை விளங்க வைத்து விட்டது. ஆனா மத்ததெல்லாம் விளக்குன்னு சொல்றதுக்கு வேதம் வாக்குல தானே சொல்லுச்சு. இந்த மெத்தட் யுக்தி கொடுத்துச்சா இல்லையா? இந்த டெக்னிக் மூலியமா நமக்கு குறிப்பை உணர்த்துச்சா இல்லையா? லட்சியார்த்தத்தின் மூலியமாக இதெல்லாம் உபாதியெல்லாம் ஒதுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு அதையே கான்டம்ப்ளேட் பண்ணுன்னு சொல்லி உட்காந்து விசாரணை பண்ணி இதெல்லாம் கான்டம்ப்ளேட் பண்ணி ஒதுக்கி நம்ம அந்த டெக்னிக் மூலியமாக நமக்குள்ள எல்லாம் நம்ம உபாதிகளை ஒதுக்கி பார்த்தா இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ ட்ரூத். நம்ம அதுவா அந்த நேரத்தில் ஆயிடுறோம், அந்த இடத்துல மௌனி ஆயிடுறோம். ஏன்னா அங்க பேச்சு வாக்குக்கு இடம் இல்லாத இடமா இருக்கே. அப்படி இந்த வேதமானது ஞான வடிவாகிய எஞ்சிய பிரம்மத்தை மௌனமாக வேதம் உணர்த்தும். இவ்வாறு உணர்த்திவிட்டது. இப்படிதான் முதல் சந்தேகத்துக்கு பதில் சொல்லி முடிக்கிறார். எது வாக்குக்கு எட்டுமா எட்டாதான்ற அந்த முதல் சந்தேகத்திற்கு வாக்குக்கு எட்டும் ஆனால் எட்டாது, இருக்கும் ஆனா இருக்காது. நம்ம காமெடியா சொல்றத கூட இங்க எடுத்தோம்னாலும் பிரம்மம் வாக்கினால் புரிய வைக்கவும் முடியும், ஆனால் வாக்கிற்கு அது உட்படாது. ரெண்டுமே கரெக்ட் தான். இத இப்படி இருந்து பார்த்தா வாக்குக்கு எட்டும்பா, நீ இப்படி இருந்து பார்த்தா வாக்குக்கு எட்டாதுப்பா. சாதாரணமா நம்ம இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டா நம்ம என்ன சொல்றது? இல்லைன்னு சொன்னா அவங்க ஒரு வியாக்கியானம் பேசுவாங்க, இருக்குன்னு சொன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு வியாக்கியானம் பேசுவாங்க. போது அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சாதான் அது இருக்குன்னு இல்லையா நம்ம அவன்கிட்ட பேசவே முடியும். அப்ப பிரம்மம் எல்லாமே பிரம்மம் சொல்றீங்களே, அது எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க? எல்லாமே பிரம்மம். இதெல்லாம் இந்த அளவுக்கு இது டெப்தா புரிஞ்சு இதை படிச்சு இது தெரியாத ஆள்கிட்ட உட்காந்து நம்ம டிஸ்கஸே பண்ண முடியாது. ஏன்னா இது என்ன சொல்ல வருதுன்னே அவனுக்கு புரியாது. இல்ல மேலோட்டமா படிச்சு அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கவன்ட்ட போய் நம்ம விவாதமே என்ன பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது, பண்ணவும் முடியாது. விவாதம் பண்றது நம்ம வேலை கிடையாது. ஒரே ஆள் தான் நீங்க வீட்டுல இருக்கும்போது மனைவியா இருக்கிறீங்க, வேலைக்கு போற இடத்துல அங்க ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க, உங்க அப்பா அம்மாட்ட போனீங்கன்னா மகளா இருக்கீங்க. அந்த ஒரே பர்சன் தானே. ஆனா அந்தந்த இடத்துக்கு போகும்போது அங்க பார்க்கக்கூடிய அந்த குறிப்பு பொருள் வேறையாருது இல்ல. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை பார்க்கக்கூடிய தன்மை மாறுது இல்ல. ஆனா ஒரே ஆள் தானே எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுத்திட்டு இருக்கிறோம். அந்தந்த இடத்துக்கு போகும்போது உபாதிகள் மாறிடுது. ஒர்க்கிங் இடத்துக்கு போகும்போது நம்ம அந்த ஸ்டாஃப் என்ன கேட்டகரி நம்ம இருக்கோமோ அந்த கேட்டகரி உபாதி எடுத்துக்கிறோம். வீட்டுக்கு வந்தோம்னா அந்த மாதிரி உபாதி எடுத்துக்கிறோம். நம்ம எந்த இடத்துக்கு போற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஐடென்டிட்டியை கேரி பண்றதே உபாதி தானே. ஆனா ஒரே பர்சன் தானே எல்லா இடத்துக்கும் சுத்துறாருங்க. நல்லது. 10வது பாடலுக்கு வருவோம். முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய், பிந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய், இந்தியங்களுக்கு ராசன் இதயமாம் அதின் எண்ணங்கள், புத்தியும் மனமும் என்று புறத்து அகத்து உலாவி ஆடும். முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய், பிந்திய சங்கை தீர பேசும் உத்தரம் நீ கேளாய், இந்தியங்களுக்கு ராசன் இதயமாம் அதின் எண்ணங்கள், புந்தியும் மனமும் என்றே புறத்து அகத்து உலாவி ஆடும். இப்ப முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், உன்னுடைய முந்தைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், அது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் சீடனே அப்படின்னு குரு சொல்லி உன்னுடைய 2வது கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். மனதிற்கு பிரம்மம் மனதினால் உணரப்படுகிறதா இல்லையா? பிரம்மமானது மனதினால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுதா இல்லையா? அதுதான் கேட்கிறாரு.
உங்களுக்கு எல்லாம் என்ன பதில் தெரியும் கொஞ்சம் சொல்லுங்க யாராவது. மனதினால் பிரம்மத்தை அல்லது ஆத்மாவை உணர முடியுமா முடியாதா? இல்ல உணர முடியும் என்றால் எதை உணர முடியும் என்று இவர் சொல்ல போகிறார்? அல்லது உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்க. உணர முடியாதுன்னா எதனால உணர முடியாதுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் அதை விளக்குறேன். சுவாமிஜி அது முடியலன்னு தானே நாங்க எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அட்டன் பண்றீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல. நான் என்னதான் பிரம்மன் உட்காந்து நான் வாய் வலிக்க சொன்னாலும் அடுத்த நிமிஷம் அதெல்லாம் விடுங்க, எல்லாம் பார்த்துக்குவார், அவர் இருக்காரு அப்படின்ட்டு நமக்குன்னு ஒரு ஐடியா வச்சிருக்கோமா இல்லையா? அதை தான் நான் கேட்கிறேன். இவர் இப்படி எஜுகேட் பண்றாரு, இவர் எஜுகேட் பண்றத அப்படியே நான் எடுத்துக்கிறேன்னா இட்ஸ் ஓகே, கம்ப்ளீட்லி ஆல்ரைட். ஆனா நம்மளுடைய மனமானது சம்சயங்களை கிரியேட் பண்ணுது இல்ல, நம்மளுடைய சந்தேகங்கள் இருக்குல்ல, அதன்படி என்ன சொல்ல வருதுன்னு கேட்கிறேன். மனதினால் நீங்க கேட்பீங்களா அடிக்கடி, என்னதான் இருந்தாலும் தியானத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதாட தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம சும்மா சும்மா நீங்க இல்லன்னா எப்படி விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி எனக்கு தெரியலையே, அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதானே என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வருது இல்ல. மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கிறப்ப நம்மளால பிரம்மத்தை உணர முடியும் சுவாமிஜி. மற்ற விஷயங்கள்ல நம்ம நார்மலா இருக்கப்ப மனசு அலபாஞ்சுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா விஷயங்களிலும். சோ அந்த மாதிரி மனசால பிரம்மத்தை அறிய முடியாது. மனசு ஒரு தெளிவடைந்த நிலைமையில இருந்ததுன்னா அந்த மனசால பிரம்மத்தை அறிய முடியும். ஓகே, வேற பதில்கள்? குருஜி, இப்போ இந்த மனசுன்றத கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, இப்ப ஞானம் அடைஞ்சவங்க அவங்களுக்கு மனசு கிடையாது. அதாவது அவங்க மனசாலையோ எதையோ சிந்திக்க மாட்டாங்க, மனசால ஒரு செய்ய மாட்டாங்க, சுகதுக்கங்கள் இருக்காது. மனசால அதை அவங்க டீப்பா அட்டாச்மெண்ட் இல்லாம டிட்டாச்சா தான் ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்றத புரிஞ்சுட்டு இருக்கோம். எங்க புரிதல், இந்த புரிதல் பிரகாரம் போகும்போது மனசுன்ற ஒரு விஷயமே என்னன்னா ஒரு எண்ணங்களுடைய குவியல் தான். இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மனசே ஒரு எண்ணங்களுடைய குவியலா இருக்கும்போது இந்த விஷயத்த நாம மனசால உணர்றதுன்றது கிடையாது. மனமற்ற நிலையில தான் ஞான்ற ஒரு விஷயம் இருக்கு. மனம் இல்லாத அல்லது எண்ணங்கள் இல்லாத, எண்ணங்கள் பிளஸ் எண்ணங்கள் இசைக்கோல் டு மனம், அப்படி வரும்போது எண்ணங்களற்ற மனமற்ற நிலையில தான் ஞான்ற ஒரு விஷயமே புரிதலா இருக்கு. அப்படி இருக்கும்போது மனசாலையும் இதை உணர முடியாதுதான் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். மனசால உணர முடியாதுன்றீங்க. அதாவது எப்படி உணர முடியாதுன்றது இதுதான் என்னுடைய புரிதல். ஏன்னா இப்ப நான் ரிவர்ஸ்ல போறேன். நான் ஓகே, ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்க மனசு கிடையாது. அந்த 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 ஞானம் அடைஞ்ச லெவல்லயே அவங்க ஒரு விஷயத்தை பண்ணும்போது அங்க மனசு கிடையாது. அவங்க மனசால தான் அதை உணர்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு உணர்வு, அவ்வளவுதான். அந்த உணர்வு கூட அது மனசால உணர்ந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த உணர்வுன்றது you cannot able to explain because மனசுல பல உணர்வுகள் வருது. சோ மனசால இதை உணர முடியாது. ஓகே, அண்டர்ஸ்டுட். சுவாமிஜி, ஒரு பேரின்ப நிலை வரும், ஆனந்தமா இருப்பாங்க, அவங்க எப்போ திருப்தியா இருப்பாங்க. ஓகே, அப்புறம் நாங்க இன்னும் அடையல இல்ல, அதனால இப்படி சொல்றோம், எனக்கு தெரியாது. சரி, வேற? இல்ல, இந்த நாங்க அடையலன்றதெல்லாம் ராதா மேடம் சொல்றாங்க. நாங்க அடையலன்றதெல்லாம் அது அடைஞ்சிட்டோம், அடையல, அதெல்லாம் அது ஒரு ஸ்டேஜ் தான் தவிர அது வெளியில சொல்லவே முடியாதுன்ற போது அடைஞ்சிட்டோம் அடையிறது எங்க வருது? இல்ல ரமேஷ்ஜி, ஞானிகள் சொல்றவங்க யாரு பின்ன? ஞானிகள் சொல்றவங்க அது அது ஒரு ஒரு இருப்பு, அவ்வளவுதான். இப்ப நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல எதாவது சொன்னீங்க, இருப்பு தான் சொன்னீங்க மேடம். நீங்க சொல்லும் போது அப்படி சொல்லும் போது இந்த விஷயமே அடைஞ்சிட்ட அடைகிறதுன்றதே கிடையாது. இப்ப நேர்த்தி பண்ணி இருக்கிறதா இருக்குன்னும் போது அடையிருந்ததே கிடையாது. அது ஒரு இருப்பு, அவ்வளவுதான். இன்னும் இது ரொம்ப ஒரு மிஸ்ட்ரி தான். அது இந்த மனசுன்ற விஷயமே இல்ல, இருக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. இல்ல இப்ப ரமணர் அடைஞ்சிட்டாருன்னா அவரது வே ஆஃப் வேற மாதிரி தானே இருக்கு. மேபி நம்ம எல்லாம் நார்மல் லைஃப்ல தானே இருக்கோம். இல்ல, நார்மல் லைஃப் இருக்கும், அடைஞ்சாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனா அந்த ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது மேபி நமக்கு கூட தெரிஞ்சிருக்காது. நம்ம அந்த ஸ்டேஜ்ல நம்மள அறியாமலே கூட வரலாம். அது மனசால வச்சுதான் நம்ம அறியணும் அவசியம் இல்லை, புத்தியால் அறியணும் இல்லை, நம்ம உணர்வால அது அறியலாம். சான்ஸ் ஆர் தேர். உணர்வு கூட மனசு வழியா தானே வருது. மேபி தெரியல. we need to go into deep. ஓகே சாமிஜி, நீங்களே சொல்லுங்க.
ஐயா குணங்களால குணம் கடந்த நிலையில அறியலாங்க ஐயா. குணம் கடந்த நிலையில அறியறாங்க. அறியலாம். சீடன் என்ன கேக்குறான், மனதினால் ஒரு இடத்துல உணருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இன்னொரு இடத்துல சோகமான இந்த மனசுனால அந்த சுயம் பிரகாச ஜோதி உணர்வை எப்படி உணர முடியும்னு நீங்களே சொல்றீங்க. இப்ப உணர முடியுமா முடியாத, முடியும்னு சொல்றீங்க, இன்னொரு இடத்துல முடியாதுன்னு சொல்றீங்க, எது ட்ரூத்னு கேக்குறான். சரிங்க. இப்ப நம்ம உணர முடியும்னு சொல்றோமா உணர முடியாதுன்னு சொல்றோமா? முடியும் சாமிஜி, அடைஞ்ச உடனே உணரலாம். முடியும்னா எப்படி முடியும்னு அடுத்த கேள்வி வருது இல்ல? அடைஞ்சவங்க தான் சொல்லணும். சரி, அடைஞ்சவங்க சொல்லட்டும். உங்களால ஒரு யூகம் போங்க, ஒரு அனுமானம் போங்க. இப்படி இல்ல இது வரைக்கும் கேட்டதை வச்சு ஏதாவது உங்களுக்குள்ள மனசுல ஒர்க் பண்ணிருப்பீங்கல்ல, இல்ல ஞானத்தை பத்தி ஒர்க் பண்ணிருப்பீங்களா, அதை வச்சு என்ன உங்களால கண்டுபிடிப்பு, உங்களுடைய ஓன் டிஸ்கவரி என்னன்னு கேக்குறேன். உடனே எல்லாம் இல்லூஷன் தெரியும் சாமிஜி. இந்த உலகமே ஒண்ணும் இல்லன்னு அப்ப தெரியும். பிரம்மம் ஒண்ணுதான் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதான் ஃபைனல் அப்படின்னு தெரியும். மகா வாக்கியத்துல நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. அப்படி இருக்கும்போது என்ன நான் எங்க அறியுறது, என்னையே நான் எங்க தேடுறது, நான் அதுவா தானே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அது எனக்கு நான் அப்படின்ற எண்ணத்தோடய நான் அதுவாக இருக்கிறேன். நீங்க சரி, இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க உங்க பேர் ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க உங்க உடம்ப நீங்க உங்களை நீங்கன்னு ஃபீல் பண்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு இப்ப கிருஷ்ணாம்பாள் அம்மா இருக்காங்கன்னா, நான் கிருஷ்ணாம்பாள், நீங்க அப்படின்னா நான் கிருஷ்ணாம்பாள் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி எப்படி நீங்க இப்போ ஒவ்வொருத்தரும் உங்க உடம்ப இப்ப நான் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பேரை நான் ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்கள நீங்க நானும் உங்களுக்கு உங்க உடம்ப நீங்க நானும் ஃபீல் பண்ற மாதிரி, நான் பிரம்மமா இருக்கிறேன்ற அந்த நான் அதுதான் அப்படிங்கிற அந்த உணர்வு அப்படி இருந்தா இட் இஸ் ஓகே, அப்படிதான் இருக்கணும். அப்படி இல்ல, அதனாலதான் நாம இப்படி இருக்கிறோம். நீங்க எப்படி உங்க உடம்ப நீங்க பொசஸ் பண்ற மாதிரி அந்த உணர்வை நீங்க பொசஸ் பண்ணிருக்கீங்களாங்கிறதான் கேள்வி. இந்த விட்டுட்டு அந்த உணர்வை பொசஸ் பண்ற முடியுதா? அறிவால முடியும் சாமிஜி, மனசால முடியல. அறிவால முடியும்னா நீங்க இப்படி சொல்றதுனால அப்படி ஒண்ணு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்கிறோம். ஆனா பிராக்டிகலா எங்களுக்குள்ள அது என்ன ஆகல, இன்னும் தெரியல அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஆமாங்க, ஆமாங்க. அறிவால புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் நமக்குள்ள அத மனதாலையும் உணர்றது ரெண்டாவது ஸ்டேஜ். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த சாஸ்திரம் சார்ந்த ஒவ்வொரு சப்ஜெக்டா படிச்சுட்டு வரோம். தத்துவ போதம் படிச்சோம், இப்ப எது படிக்கிறோம், அதுக்கு முன்னாடி அதை படிச்சோம், இல்லாட்டி நீங்க வேற இடத்துல எங்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்குன்னு நமக்கு சொல்லி எஜுகேட் பண்றது இப்படித்தானே வருது. அறிவு தானே. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஏற்கனவே நிறைய விருத்திகள் எல்லாம் பார்த்தோம், விருத்திகளுக்கு பிராக்டிஸ் பண்ணோம், அதெல்லாம் ஒரு அறிவு ஃபர்ஸ்ட் வருது. அந்த அறிவை நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுது, அது நமக்கு ஒரு உணர்வா மாறுது, அனுபவமா மாறுது, மனதுக்கு எட்டுது. புரியுதா இல்லைங்களா? அறிவுக்கு அது அறிவு வரும்போது அது அனுபவமா மாறுது. இது ரெண்டுமே நடக்கும். எப்ப நமக்கு அறிவு ஏற்படுதோ, முழுமையா அறிவு புரிதல் ஏற்படுதோ, அப்ப அதுவே அனுபவமாவே மாறிடும். எந்த அறிவுமே அப்படிதான். அறிவு தனியாவோ அனுபவம் தனியா வராது. எந்த ஒரு அறிவு நமக்குள்ள முழுமையா புரிஞ்சிச்சுன்னா அது அனுபவமா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். முழுமையா புரியலைன்னா அந்த அறிவு முழுமையை பெறாத அறிவா இருக்குது. அதனால் அனுபவம் முழுமை பெறாமல் இருக்கிறது. சரி, நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இந்திரியங்களுக்கு ராசன் இதயமாம் அதன் எண்ணங்கள் புந்தியும் மனமும் என்றே புறத்து அகத்து உலாவிவிடும். அதற்கான அர்த்தம் என்னன்னா, பிரம்மம் மனதிற்கு எட்டுமா எட்டாதா என்னும் இரண்டாவது சந்தேகம் நீக்கும்படி யான் கூறுவதை கேட்பாய். ஸ்ரோத்ராதி சகல இந்திரியங்களுக்கும் அந்தக்கரணம் அரசனாம். அந்தக்கரணத்தின் விருத்திகள் புத்தியும் மனமும் என தேகத்திற்கு புறத்திலும் அகத்திலும் சஞ்சரித்து உலாவும். அதாவது இந்திரியங்களுக்கு அரசன் யாருன்னா அந்தக்கரணம். இப்போ ஒரு பேசிக்கான பிராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சு வச்சுக்கோங்க.
சித்தம் என்றாலும் அந்தக்கரணம் என்றாலும் அகங்காரம் என்றாலும் நான் என்ற உணர்வு நம்ம சொல்றோம்ல, இது எல்லாமே ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கின்றது. மனம் என்றாலும் ஒரு வகையில் பார்க்கும் பொழுது, நான் எதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்த அந்த உதாரணம் தான். இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க வீட்டுல இருந்தா நீங்க மனைவி, ஆபீஸுக்கு போனா நீங்க ஒர்க்கிங் உமன், நீங்க வேற எங்கிட்டாவது உங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கேற்றபடி இது மாறுவது போல, சித்தம் என்று சில நேரத்தில் நாம் சப்தத்தை பயன்படுத்துகிறோம், சில நேரத்தில் அகங்காரம் என்ற சப்தத்தை பயன்படுத்துகிறோம், சில நேரத்தில் அந்தக்கரணம் என்ற சப்தத்தை பயன்படுத்துகிறோம், சில நேரத்தில் மனம் என்ற சப்தத்தை பயன்படுத்துகிறோம், நான் என்ற சப்தத்தை பயன்படுத்துகிறோம். இந்த சப்தங்களுக்கு எல்லாமே ஓவரால் ஒரே மீனிங் தான். உங்க உடம்பு இருக்கு, உடம்ப சேர்த்துதான் நீங்க நானுன்னு சொல்றீங்க. கை தனியா அது வேலை செஞ்சுட்டு இருக்கு, இதயம் தனியா வேலை செஞ்சுட்டு இருக்குது. நம்ம ஒவ்வொரு புலன்களும் வேற வேற இது, அதோடைய ஆக்டிவிட்டிஸ், அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வேற வேற. கிட்னிக்கு வேற ஒர்க்கு, ஸ்டொமக்கு வேற ஒர்க்கா இருந்தாலும் இதெல்லாம் சேர்த்து நம்ம தான் நம்ம என்ன கிளைம் பண்றோம். இன்னும் இன் டீட்டெயிலா போனா நம்ம என்ன சொல்றோம், என்னுடைய ஸ்டொமக்கு, என்னுடைய கிட்னி, என்னுடைய ஹார்ட், லிவர்னு நம்ம அப்படி பிரிக்கிறோம். ஆனா ஜெனரலைஸ்டா நம்ம என்ன சொல்றோம், நானும் போது இந்த உடம்ப நம்ம கிளைம் பண்றது போல. இப்ப நான் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். ஏன்னா நான் பகவத் வச்சனாமிர்தம் பேசும்போது அங்க நான் 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 நம்ம பயன்படுத்துறது வெவ்வேறு சப்ஜெக்ட், வெவ்வேறு சாஸ்திரங்கள் பயன்படுத்தும் போது அதுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப சித்தம்ங்கிற வார்த்தையை எடுத்தோம்னா பதஞ்சலி யோக சூத்திரத்துல ஃபுல்லா சித்தம் தான் வரும், மனமே தான் சித்தம்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப ரமண மகரிஷி இதை எடுத்தோம்னா நான் நான் சொல்றது எல்லாமே இந்த அந்தக்கரணம், சித்தத்தை, இது மொத்தத்தையும் சேர்த்துதான் அது சொல்லப்படுது. ஆனா அதோட உள்ளுக்குள்ள சின்ன சின்ன டிஃபரன்சியேஷன் இருக்குமே தவிர, புத்தின்னு சொல்றது எல்லாம் சின்ன சின்ன டிஃபரன்சியேஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல்ல சின்ன டிஃபரன்ஸ் தானே தவிர, ஜென்ரலா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மனம்னு சொன்னாலும், அந்த கரணம்னு சொன்னாலும், இந்த புத்தின்னு சொன்னாலும், நான்னு சொன்னாலும், இது இதயம்னு நம்ம இப்ப சொல்றது. இந்த இடத்துல இதயம்னு ஒரு சொல்றாரு, ரமணர் இதயம் சொல்றது வேற, அதோட மீனிங் வேற. இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை குறிக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க. இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டாதான் நம்ம அதுக்கு அடுத்து போக முடியும். இப்ப அந்த கரணம்னா என்னது, மனம், சித்தம். இப்ப அதுக்கு அடுத்த டீடைல்டு வரேன். இப்ப அந்த இதை ஒதுக்கி வச்சிருங்க. ஜென்ரலா அந்த கரணம் என்றால் என்னன்னா, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த நான்கும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பா அந்த கரணம். கரணம் என்றால் கருவி, அந்தம் என்றால் உள்ளே, உள்ளே செயல்படுகின்ற கருவிகள். வெளியே செயல்படக்கூடிய கருவிகள் கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம். உள்ளுக்குள்ள செயல்படக்கூடிய கருவிகள்னு கண்ண மூடி நம்ம உட்கார்ந்தோம்னா நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள், முடிவெடுப்பது, தொடர்ந்து எண்ண ஓட்டங்கள் ஓடுவது, எண்ண உற்பத்தி ஆகிற இடம், இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம அந்த கரணம்னு சொல்றோம். இன்னர் ஸ்பேஸ், கண்ணை மூடி உள்ளுக்குள்ள பாக்குறது தான் இன்னர் ஸ்பேஸ். புரியுதா இல்லைங்களா? அந்த அந்த கரணம் என்ற இதுல 4 பிரிவுகள் இருக்கிறது உள்ள. சித்தம், மனம், புத்தி, அகங்காரம். இது எல்லாமே எண்ண ஓட்டங்கள் தான். அந்த கரணம்னாலே உள்ள இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களுடைய மொத்த இதுதான். அதுல எப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்களுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு பேர் கொடுக்கிறோம். இப்ப தொடர்ந்து நமக்கு எண்ண ஓட்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த எண்ண ஓட்டங்கள் முடிவில்லாத, பதில் தெரியாத, தொடர்ச்சியான எண்ண ஓட்டங்கள், அலைவாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களாக இருந்தால் அதற்கு மனம் என்று நாம் சொல்லுகின்றோம். எந்த ஒரு எண்ண ஓட்டம் தீர்மானம் செய்கிறதோ, முடிவெடுக்கிறதோ, இதுதான். இப்ப நான் ஒரு வழியில பயணம் பண்ணிட்டு இருக்கோம். வலதுபுறம் செல்லலாமா, இடதுபுறம் செல்லலாமா, நேரா செல்லலாமா, வலதுபுறம் செல்லலாமா, இடதுபுறம் செல்லலாமா, நேரா, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் அதுக்கு மனம். விடை இல்லாமல் யோசித்து கொண்டே இருப்பது. இல்ல நான் வலதுபுறம் திரும்புகிறேன் அப்படின்னு, அதுவும் எண்ண ஓட்டம் தான். அது முடிவு பண்ணுது, அதுக்கு பேர் புத்தி. இந்த எண்ண ஓட்டங்கள் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதோ, அது எங்க பதியப்பட்டிருக்குதோ அந்த இடத்துக்கு பேர் சித்தம். எந்த ஒரு எண்ண ஓட்டம் நான் என்று முதல்ல நமக்கு நான் என்ற உணர்வு வருதுல, எண்ணம் வருதுல்ல, அந்த நான் என்ற எண்ணத்தை, அகம் அப்படின்ற எண்ணத்தை எது பிடிக்குதோ அதுக்கு பேர் அகங்காரம். ஓவராலா பார்த்தா எல்லாமே எண்ண ஓட்டம் தான். ஆல் பண்டில் ஆஃப் தாட்ஸ். எங்க இருந்து வந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட எண்ணமா இருந்தாலும் சரி, அது எல்லாமே குரூப் ஆஃப் தாட்ஸ்.
இது எல்லாத்தையும் நம்ம அந்த கரணம்னு சொல்றோம். சம்டைம்ஸ் இதை நம்ம வந்து வாசனைகள்னு நம்ம சொல்லுவோம், சம்ஸ்காரம்னு சொல்லுவோம். இது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கலா டிஃபரன்சியேஷன் தான் இருக்குமே தவிர புரிந்து கொள்ளப்படுவது நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடமே இந்த அந்த கரணம் தான். இதை சித்தம்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? இப்ப இந்த அந்த கரணம் இந்திரியங்களுக்கு ராசனான இந்த அந்த கரணத்துல இருந்துதான் புத்தியும் மனசும் வெளியே நோக்கி கிளம்புகிறது. அதே போல உள்நோக்கியும் கிளம்புகிறது எண்ணங்களாக அப்படின்னு சொல்றாரு. அந்த கரணத்தின் விருத்திகள் புத்தியும் மனமும். விருத்திகள்னா எண்ண ஓட்டங்கள், எண்ணம், விருத்தி, எண்ணம். இந்த விருத்தி எண்ணங்கள் எங்க உற்பத்தி ஆகுறதோ அதான் அந்த கரணம் நம்ம சொல்றோம். அது புத்தியும் மனமுமாக முடிவெடுக்கக்கூடிய எண்ணமாக, முடிவெடுக்க முடியாம அலைபாயக்கூடிய எந்த மாதிரி எண்ணங்களாக ஆனாலும் வெளியே தேகத்துக்கு வெளியே போனாலும் சரி, தேகத்துக்குள்ள உள்ளேயும் உலாவிக் கொண்டே இருக்கின்றன அப்படின்னு இங்க சொல்றாரு. இப்ப இந்த சித்தம், இப்ப நான் சித்தம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துற அந்த காரணத்துக்கு, இந்த சித்தத்திற்கு 3 குணங்கள் இருக்கின்றன. ஏன்னா சிருஷ்டி எல்லாமே 3 குணத்துக்கு உட்பட்டதுதான். திரிகுணாத்மிகா, மாயா. ஆத்மாவுக்கு குணம் கிடையாது. ஆத்மாவுக்கு இல்லாத அனைத்து அனாத்மாவுக்கும் குணங்களுக்கு உட்பட்டது. அப்ப சித்தத்துக்கும் அந்த கரணத்திற்கும் 3 குணங்கள் இருக்கின்றன. ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். ரஜோகுணம் துக்கத்தையும், தமோகுணம் மோகத்தையும், சத்துவகுணம் சுகத்தையும் கொடுக்கும். அப்ப இந்த 3 குணங்கள் கொண்டிருக்கக்கூடியது இந்த சித்தமானது, அந்த கரணமானது, அல்லது மனமானது, அல்லது நானானது 5 விதமான அதனுடைய ஒர்க்கிங் இருக்கு. அதனுடைய குணத்திற்கு ஏற்றார் போல் அதனுடைய வேலைப்பாடுகள், அது எந்த பலனை கொடுத்தது என்பது மாறுகிறது. யோக சூத்திரத்தில் அழகா சொல்றார் பதஞ்சலி. சித்தம், மூடம், விக்சித்தம், ஏகாகிரகம், நிருத்தம். 5 கேட்டகரியா பிரிக்கிறாரு. அந்த குணத்தோடைய தாக்கத்துக்கு ஏத்த மாதிரி வரக்கூடிய எண்ண ஓட்டங்களுக்கு. எந்த ஒரு எண்ண ஓட்டம் ரஜோகுணம் சார்ந்து அதிகமாக இயங்குகிறதோ அதற்கு பேர் சித்தம் அப்படின்னு சொல்றாரு. சித்தங்கிற மொத்தத்துக்குள்ள இன்னொரு இன்டர்னலா அதுக்கு சித்தம்ங்கிற ஒரு பேரை கொடுக்கிறார். எந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் தமோகுணத்தை சார்ந்து இந்த அந்த கரணம் இயங்குச்சுன்னா அதுக்கு பேர் மூடம். எந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் ரஜோகுணம் தமோகுணமும் சேர்ந்து சிறிது சத்துவகுணமும் சேர்ந்து 3 குணங்களும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விக்சித்தம் அப்படின்னு சொல்றாரு. சித்தம், மூடம், விக்சித்தம். ரஜோகுணம் தாற்பயமாக இருப்பது, தமோகுணம் அதிகமாக இருப்பது, இது 3 குணங்களும் உள்ளடங்கியது. வெறும் சத்துவகுணம் மட்டுமே இருந்துச்சுனால் அதற்கு பேரு ஏகாகிரகம். ஏகாகிரகம்ங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். வெறும் சத்துவகுணம் மாத்திரம் பிரதானமாக இருப்பதுக்கு பேர் ஏகாகிரகம். 5வது அவர் சொல்றது நிருத்தம், குணங்கள் அற்ற நிலை, அதாவது எண்ணங்கள் அற்ற நிலை. எந்த குணமும் அதுல வராதது ஒரு அந்த கரணத்துக்கான ஒரு விருத்தியாக சொல்கிறார். அந்த நிருத்தத்தை இப்ப விட்டுடுவோம். இந்த நம்மளுடைய அந்த கரணத்துக்கு இந்த 3 குணங்களினால் இந்த 4 அவஸ்தைகள் அடிப்படையாக 4 அவஸ்தைகளுக்கு உட்படுறோம். ஒண்ணு சித்தம், மூடம், விக்சித்தம், ஏகாகிரகம். இதுதான் நமக்கு பிராக்டிக்கலா நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நம்மளால மனசு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இந்த குணங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த குணம். நமக்கு இந்த ரஜோகுணம் அதிகமா இருந்தா இந்த கேட்டகரியில இருக்கும், தமோ குணம் அதிகமா இருந்தா இந்த கேட்டகரியில இருக்கும், சத்துவகுணமும் எல்லாம் மற்ற குணமும் கலந்திருந்தா இந்த இதுல இருக்குது. நம்மளுடைய அவஸ்தைகள் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது குணங்களின் அடிப்படையில். இப்ப நமக்கு உள்ள வரக்கூடிய எண்ண ஓட்டங்களானது எப்படி நம்மளுடைய சித்தத்திலிருந்து வருகிறது என்றால் சனிகமாகவும் அதே நேரத்தில் விகாரித்துவமாகவும் இருக்கின்றது அப்படின்னு 2 கேட்டகரி சொல்றார். அப்படின்னா என்னன்னா, நம்ம கண்ண மூடி நமக்குள்ள பார்த்தோம்னா தெரியும், ஒவ்வொரு எண்ண ஓட்டமும் தனித்தனியானது. ஒரு எண்ண ஓட்டம் வருது, அந்த எண்ண ஓட்டம் விழுந்துருது. திருப்பி இன்னொரு எண்ண ஓட்டம் வருது, இன்னொரு எண்ண ஓட்டம் விழுந்துருது. எப்படி இந்த வாட்டர் பபிள்ஸ் தனித்தனியா முட்டையா வருது பாத்தீங்களா? ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ்ஷோட இதுல இருந்து பாத்தீங்கன்னா வரும். ஒவ்வொரு பபிள்ஸ் தனித்தனியா வரும்.
நம்ம இந்த சின்ன வயசுல அது ஊதும் போது கூட அதுல பபிள்ஸ் தனித்தனியா வரும். அது போல நம்மளுடைய அந்த கரணத்துல இருந்து எண்ணம் ஓட்டமானது தனித்தனியாகத்தான் வருகிறதே தவிர இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டியான பைப்பு போல கிடையாது. இட் இஸ் இண்டிவிஜுவல் தாட்ஸ். புரியுதா இல்லைங்களா? தனித்தனியான எண்ண ஓட்டம். அதே நேரத்துல இந்த எண்ண ஓட்டங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு நேரத்துல இப்ப சாப்பிடலான்னு தோணும், திடீர்னு நைட்டு டின்னரை பத்தி யோசிப்போம், திடீர்னு இவர் எப்ப கிளாஸ் முடிப்பாருன்னு தெரியல, நாளைக்கு அவங்க போன் பண்றாங்க, எப்ப போன் பண்ணுவாங்கன்னு தெரியல, 2 மணிக்கு சீரியல் இருக்குமே, நான் இன்னைக்கு வந்து அந்த எலெக்ஷன் ஆச்சு, அது ரிசல்ட். அப்ப நம்மளுடைய எண்ணமானது சம்பந்தம் இல்லாமல் விகாரமாகி கொண்டே இருக்கிறது. அதாவது நேர் எதிராக ஒரு எண்ணம் வந்துகிட்டு இருக்கும், அதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற ஒரு எண்ணம் வரும், அதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற ஒரு எண்ணம் வரும். அப்ப இந்த எண்ணமானது விகாரித்துவம், அதாவது விகாரமா மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. முதல்ல ஒரு பபிள்ஸ் போல வந்து ஒரு சனிகம், ஒரு செகண்ட்ல ஒரு எண்ணம் வருது, திருப்பி விழுது, திருப்பி எண்ணம் வருது. இப்படிதான் அதனுடைய நேச்சர் ஆஃப் தாட்ஸ். அதே நேரத்துல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ். இப்படிதான் இந்த சித்தமானது எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது. இப்படி உற்பத்தி ஆகிற எண்ணத்துலதான் நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் திங்கிங், நம்மளுடைய சிந்தனை, தாட்ஸ் வேற சிந்தனை வேற. ஒரே விதமான எண்ண ஓட்டத்திலேயே நம்ம அதுல போயிட்டே இருந்தா சிந்தனை, ஒரு தாட்னா சிங்கிள் தாட் வந்து விழுவுறது. இந்த சிந்தனை முடிவெடுக்க முடியாமல் போய்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் மனம். போய்கிட்டே இருக்கும்போது ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அந்த முடிவெடுக்கிற அந்த எண்ண ஓட்டத்துக்கு பேர் புத்தி. எவன் நான் தான் திங்க் பண்றேன்னு நினைக்கிறானோ அதுக்கு பேர் அகங்காரம். இது மொத்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பேரு மனம்னு சொல்றோம், அல்லது சித்தம்னு சொல்றோம். அந்த இதெல்லாம் இந்த கலெக்ஷன் ஆஃப் இதெல்லாம் இப்படி புரிஞ்சுக்குங்க, ஓவரால் அது புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது புரிஞ்சாதான் அதுக்கு அடுத்த இப்படி சொல்லக்கூடிய எப்படி வந்து இந்த பிரம்மமானது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சித்தத்துல நடக்குது. சித்தத்துலதான் இது வந்து இப்ப அனுபவப்படுறோம். சித்தத்தை தான் மனசுன்னு சொல்றோம், இப்ப அனுபவப்படுறோம். இப்ப நான் இப்ப அடுத்தடுத்து நான் பயன்படுத்தும் போது ஒரு நேரத்துல சித்தம் சொல்லுவேன், ஒரு இடத்துல மனசுன்னு சொல்லுவேன். நீங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம விட்டீங்கன்னா மிஸ் ஆயிடும். அப்ப சித்தத்துல இது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது? அவன் கேட்கறான், என் மனசுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்? அடுத்த பாடல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சித்தத்துல ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி 5 விருத்திகள் இருக்கிறது. பிரமாண விருத்தி, விபரீய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி. நமக்கு வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள், இப்ப எண்ண ஓட்டங்கள் வருது, அது தனித்தனியா வருது, அது மாறி மாறி வருதுங்கிறத விட்டுட்டு டைப் ஆஃப் தாட் கரண்ட், டைப் ஆஃப் மெத்தட் ஆஃப் தாட்ஸ், எது வந்து அறிவை கொடுக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள், நேர்மறையான அறிவை கொடுக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள், எதிர்மறையான அறிவை கொடுக்கக்கூடிய எண்ணங்கள், கற்பனையான எண்ண ஓட்டங்கள், பழைய நினைவுகள் எண்ண ஓட்டங்கள், இந்த மாதிரி வந்து இந்த விருத்திகளை பிரிச்சிருக்காரு. பிரமாண விருத்தி என்றால் அறிவை கொடுக்கக்கூடிய, நேரடியாக அறிவை கொடுக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் பிரமாண விருத்தி. விபரீய விருத்தி என்றால் எதிர்மறையான தவறான அறிவை கொடுக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள். விகல்ப விருத்தி என்றால் சப்தத்திற்கு அதுக்கு வந்து அர்த்தமே இருக்காது. சில சப்தத்துக்கெல்லாம் இப்ப நமக்கு ஃபேமஸா ஒரு சப்தம் கேட்போம், லக்க 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 லக்கன்னு ஒரு சப்தம் ஒரு பாட்டுல ஒரு படத்துல வரும். அதுக்கு என்ன மீனிங்? கப கபகன்னு சிரிக்கிறான் பாருமோ, கப கபன்னா அதுக்கு என்ன மீனிங்? குழந்தைங்களை எல்லாம் விளையாடும் போது அதுங்க ஏதோ ஒரு சப்தத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்போம், அதுக்கெல்லாம் மீனிங்கே இருக்காது. இப்ப ஆகாய தாமரைன்னு சொல்றான், அது அப்படி ஒண்ணு இருக்கா? வஸ்துவே கிடையாது. முயல் கொம்புன்னு சொல்றான், அப்படி ஒரு வஸ்து இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனா சப்தத்தை பயன்படுத்துவோம், அதுக்கு மீனிங்கே இருக்காது. மீனிங்கே இல்லாத சப்தங்கள், அதே அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரும் விகல்ப விருத்தி. நாம உட்கார்ந்து கற்பனை செய்வோம், இமேஜினேஷன். அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி இப்படி பேசுனாங்களே, அப்ப அதுவா இருக்குமோ, இல்ல இதுவா இருக்குமோ, இல்ல அப்படி நடக்குமோ, நாளைக்கு இப்படி நடக்குமோ, இப்ப கிரகம் புதன்ல இருக்கிறான், இவன் வெள்ளிக்கு போனா என்ன ஆகும், சனிக்கு வந்தா என்ன ஆகும்? இந்த மாதிரி நம்ம உட்காந்து 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 மனசுனால போட்டு போட்டு சிந்திச்சுக்கிட்டே கற்பனை பண்ணிக்கிட்டு இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி பேனை பெருமாளாக்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய விருத்திகள், அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களுக்கு பேரு விகல்ப விருத்திகள்.
மீனிங்கே இல்லாத சப்தத்துக்கெல்லாம் விகல்ப விருத்திக்கெல்லாம் வந்துடும். இப்ப கடந்த காலத்துல நடந்த நினைவுகள், இப்ப இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம பேசின அந்த சப்ஜெக்ட் இப்ப உட்காந்து நீங்க யோசிச்சீங்கன்னா, அதுக்கு மீண்டும் நம் பாஸ்டோடைய தாட்டை வந்து ரிமெம்பர் பண்ணோம்னா, கடந்த கால நினைவுகளை ரிமெம்பர் பண்ணோம்னா, அதுக்கு பேர் என்னது? ஸ்மிருதி விருத்தி. ஸ்மிருதி விருத்தி, விகல்ப விருத்தி, விபரிய விருத்தினா என்னது? எதிர்மறையான அறிவை தரக்கூடிய எண்ண ஓட்டங்கள். பிரமாண விருத்தினா நேர்மறையான அறிவை கொடுக்கக்கூடிய எண்ண ஓட்டம். நித்ராவர்த்தினா நம்ம தூக்கத்துல இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு காலைல எந்திரிச்ச உடனே நமக்கு தோன்றக்கூடிய விருத்திக்கு பேரு நித்ராவிருத்தி. இந்த மாதிரி 5 விதமான விருத்திகள் இருக்கிறது. அது நான் ரொம்ப டீட்டெயிலா ஒரு வகுப்புல சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா இன்னைக்கு சப்ஜெக்டுக்கு தேவை. அதனால உங்களுக்கு இப்போ ஞாபகப்படுத்துறேன், புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சா நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது இன்னும் அந்த படங்களோட விளக்கி காட்டுறேன். இப்ப 11வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, உன்முகம் போல் கண்ணாடிக்கு உள் ஒருமுகம் கண்டார் போல் சின்மய வடிவின் சாயம் சித்து போல் புத்தி தோன்றும் நின்மன விருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் தன்ம நன்மகனே இத்தைத்தான் அன்றே ஞானம் என்பார். உன்மகம் போல் கண்ணாடிக்கு உள் ஒருமுகம் கண்டார் போல் சின்மய வடிவின் சிற்சாயை சித்து போல் புத்தி தோன்றும் நின்மன விருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் தன்ம நன்மனனே நன்மகனே இத்தை தான் அன்றே ஞானம் என்பார். இப்ப நமக்கு அறிவு எப்படி உள்ளுக்குள்ள நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றார். நம்மளுடைய சித்தத்துக்குள்ள அந்த காரணத்துல அறிவு ஆனது எப்படி நம்ம அறிவை அடைகிறோம். அறிவை அடையக்கூடிய கருவிகள் தான் பிரமாணங்கள். இப்ப அந்த அறிவுங்கிறது வந்து எப்படி உள்ளுக்குள்ள நம்ம வந்து ஸ்டோர் பண்றோம், எப்படி நமக்குள்ள அந்த ஃபங்க்ஷனாலிட்டி, அது என்னது உள்ள எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது, சித்தம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நீங்க சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு கண்ணாடியில பார்த்தோம்னா நம்ம முகம் நமக்கு அதுல பிரதிபலிக்குது, நம்ம முகத்தை அதை பார்க்கிறோம். அதுதான் வசு உன்மகம் போல கண்ணாடியில் உள்ள ஒருமுகம் கண்டார் போல். நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னோம்னா நம்ம முகத்தை பிரதிபலிப்பது போல இந்த சித் சொரூபமான இந்த பிரம்மமானது பிரதிபலிக்கின்றது. எதுல? அந்த கரணத்திலே, சித்தத்துல பிரதிபலிக்கிறது. எப்படி பிரதிபலிக்குதுன்னா, தான் எப்படி இருக்கணும், எப்படி கண்ணாடி அப்படியே காட்டுது போல இந்த பிரம்மத்தோடைய பிரதிபிம்பம், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, இட் இஸ் இன் சித்தம், அந்த காரணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த சித்தத்துக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. கண்ணாடி மட்டும்தான் நம்ம முகத்தை பிரதிபலிக்க முடியுமே தவிர கண்ணாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஆனது பிரதிபலிக்க முடியாது. அதுபோல இந்த சித்தத்துக்கு குவாலிட்டி இருக்குது, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. அது முதல் விஷயம். அதுக்கு அடுத்து சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும். இப்ப இது ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுதே தவிர அது உண்மையா அப்படின்னு கேட்டா அது உண்மை கிடையாது. கண்ணாடியில தோன்றக்கூடிய நம் முகமானது நம்மை போல இருக்கக்கூடிய பிரதிபிம்பமே தவிர அது வந்து என்னது கிடையாது. இட் இஸ் நாட் அப்சல்யூட், இட் இஸ் a ரிஃப்ளெக்ஷன் தான். அந்த ரிஃப்ளெக்ஷன் சித்து போல்னா பொய்யானது. அததான் சிதாபாசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆபாசன், சித்து போன்ற ஆபாசிக்கின்றவன தான் சிதாபாசன். உண்மையான ஆன்மாவை போலயே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய தன்மை இதுல ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நின்மன விருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும். இப்ப விருத்தினா எண்ணங்கள், என்ன உற்பத்தி ஆகுது. இந்த மனம்ன்ற இந்த சித்தம்ங்கிற இந்த இதுக்கு வந்து நேச்சுரலா அது எண்ணங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப இந்த ரிஃப்ளெக்ஷனும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, விருத்திகளும் உற்பத்தி ஆகுது. இந்த விருத்திகள் வெளிநோக்கி உற்பத்தி ஆகுது.
உற்பத்தி ஆன இந்த விருத்தியில வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு விருத்தி, இன்னொன்னு ரிஃப்ளெக்ஷன். எண்ணங்கள், விருத்திங்கிறத எண்ணங்கள் வச்சுங்க. எண்ணங்கள் அதனோடு சேர்ந்த ரிஃப்ளெக்டட் சிதாபாசன், அதுக்கு பேர் சிதாபாசன். இப்ப இந்திரியங்கள் வழியாக வெளியே செல்லும் பொழுது, நம் கண் வழியாக வெளியே சென்று நாம் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கிறோம். ஆப்ஜெக்டை பத்தின டேட்டா உள்ள போகுது. அப்ப அந்த வெளியே போய் அந்த ஆப்ஜெக்டை அப்சர்வ் பண்ணும்போது, அதுல உள்ள போகும்போது நமக்குள்ள எண்ணம் உற்பத்தி ஆகும் போது, அந்த எண்ணத்திலே வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸும் இருக்குது, அந்த இமேஜை பத்தின டேட்டாஸ், அந்த எண்ண ஓட்டங்களும் தொடர்ந்து வருகிறது. இந்த விருத்தியும் இதுவும் சேர்ந்துதான் நடக்கின்றது. வெளி உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்திரியங்கள் மூலியமாக வெளியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாம வந்து உள்ள எடுத்துக்கிட்டு அறிவை கொண்டு வர்றதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்னு ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸும் வெளியே போகணும், இந்த எண்ண ஓட்டங்களும் இந்திரியங்கள் வழியா என்ன பண்ணுது, வெளியே போனாதான் எடுத்துட்டு வருகிறது, டேட்டாஸை அப்சர்வ் பண்ணி வருது. நின்மனோ விருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும். இப்ப இந்திரியங்களை நோக்கி வெளியே போகலைன்னா, இந்திரியங்களை விட்டுடுங்க. ஒரு க்ளோஸ்டா இருக்குங்க அந்த கரணம். அந்த கரணத்துல ரெண்டு இருக்கும், ஒன்னு ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்னு விருத்தி. இந்த ரிஃப்ளெக்ஷன் விருத்தி, இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனாலதான் இந்த விருத்தியானது இந்திரியங்கள் வழியாக வெளியே போகுது. இந்த ரிஃப்ளெக்ஷன் இல்லாட்டினா இந்திரியங்கள் வெளியே இந்திரியங்கள் வழியா இந்த விருத்திகள் வெளியே போகாது. அதை புரிஞ்சுக்கணும். அததான் இங்க சொல்றாரு, அந்த நிழல் வழியாக உலாவும். இந்த ரிஃப்ளெக்ஷன்னாலதான் இந்த விருத்திகள் வெளியே போய் இருக்கிற எல்லா உலகம் சார்ந்த எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணிட்டு திருப்பியும் உள்ள வருது அறிவு கருவி. தன்மகனே இதைத்தான் அன்றோ ஞானம் என்று என்பர். அப்ப இது வெளியே போய் அங்கிருந்து ஒரு இமேஜ கண்ணு மூலியமா வெளியே போகுது, ஒரு இமேஜை கேட்ச் பண்ணுது, உள்ள எடுத்துட்டு வருது. உள்ள எடுத்துட்டு வரும்போது அதை பார்ப்பது யார் என்றால் அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த விருத்தி தான் அதை அனலைஸ் பண்ணுது. அதை பத்தின ஒரு இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில், இது வந்து ஒரு ஆப்பிள் அப்படின்னு தீர்மானம் பண்ணுது. தீர்மானம் பண்றதுக்கு ரெண்டு தேவைப்படுது, ஒன்னு ரிஃப்ளெக்ஷனும் இன்னும் எண்ண ஓட்டங்கள். இது ரெண்டும் சேர்ந்து அறிவாக மாறுகிறது. இப்ப கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், விருத்தி, இது மூணு இருக்கணும் எனி ஆக்ஷனுக்கு. ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸும் விருத்தியும் அந்த கரணத்துல நடக்குது. இதெல்லாமே மாயா சம்பந்தப்பட்ட மூணு குணங்களுக்கு உட்பட்டது. ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த ப்ராப்பர்ட்டி ஆனது வந்து மூணு குணத்துக்கு உட்பட்டது. அதுலதான் விருத்திகள் எண்ண ஓட்டங்கள் வருது, அதுலதான் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. இப்ப இது நடந்துகிட்டே இருக்கும்போது கான்சியஸ்னஸ்ன்ற ஒன்னும் இருந்துகிட்டே இருக்கு. மூணு விஷயம் இங்க சொல்றேன், நல்லா நோட். கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அண்ட் என்னது, விருத்தி. புரியுதுங்களா? இது மூணும் இருந்தா மட்டும்தான் எல்லா ஆக்ஷனும் என்ன பண்ண முடியும், எனிதிங் இட் வில் ஹேப்பன். இப்ப இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸா இருக்கிற இந்த சித்தாபாசனத்தான் நம்ம நான் என்ற எண்ணமாக நமக்குள்ள வச்சிருக்கிறோம். நம்மள நானு நம்ம நினைக்கிறது இந்த போலியான ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதை தான் நம்ம என்ன பண்றோம், நான். சில பேர் அந்த மனசு இந்த எண்ண ஓட்டங்களே நானும் நினைச்சுக்கிறாங்க, இல்லாட்டி இந்திரியங்களே நானும் நினைச்சுக்கிறாங்க. எந்த அறிவு நமக்குள்ள வந்தாலும் சரி, இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸும் இந்த எண்ண ஓட்டங்கள் இந்த விருத்தியும் கலந்துதான் அறிவுகளை நமக்குள் ஏற்படுகிறது. அததான் இங்க சொல்றாரு, நன்மகனே இத்தைத்தான் அன்றோ ஞானம் என்பார். எதிரே உள்ள கண்ணாடியில் உன் முகம் போல மற்றொரு முகம் பிரதிபலிப்பது போல சித்து வடிவான கூடஸ்தனின் பிரதிபிம்பம் மற்றொரு சித்து வடிவம் போல் புத்தி வடிவ அந்த கரணத்தில் பிரதிபிம்பிக்கும். இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் தான் புத்தின்னு சொல்றாருங்க. புத்தி போல அது பிரதிபலிக்கும் அப்படிங்கிறாரு. அந்த கரணத்திலே பிரதிபலிக்கும் உன் மனோவிருத்தியானது
எண்ணம் மனதுல உற்பத்தி ஆகிற விருத்தியானது, எண்ணங்களானது அந்த ஆபாசத்துடன் பகிர்முகமான வெளிமுகமாக இந்த எண்ண ஓட்டமும் அந்த நான் என்ற அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸும் ரெண்டும் இந்த லைட் அடிச்சோம்னா அந்த ஒளி வந்து போய் நம்ம செவுத்துலயோ ஒரு படு தெரியுது போல, இது ரெண்டும் டிராவல் பண்ணி தான் கண் மூலியமா வெளியே போய் இந்திரியங்கள் மூலியமா வெளியே போயிருக்கிற எல்லா டேட்டாஸையும் எடுத்துட்டு வந்து இது வந்து என்ன பண்ணுது, அறிவாக ஸ்டோர் பண்ணுது. இப்ப இந்திரியங்களுக்கே போலேனாலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவை வச்சு நம்ம என்ன பண்ணுது, இப்ப நம்ம எல்லாம் அனுமானம் பண்றோம். இப்ப உட்காந்து யோசிக்கிறீங்க, ஏற்கனவே இருக்கிற அறிவை வச்சு ஏற்கனவே இருக்கிற எண்ண ஓட்டங்களை வச்சு யோசிச்சுட்டே இருக்கிறீங்கன்னா, எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்குன்னா, அப்ப விருத்தியான மனமும் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆன அந்த புத்தியும் சேர்ந்தும் தான் அது என்ன பண்ணுது, இந்த எண்ண ஓட்டங்கள் அடுத்தடுத்த அறிவை அடைய முடியும். இது ரெண்டும் சேர்ந்துதான் அறிவுங்கிற ஞானம்ங்கிற ஒண்ணு உற்பத்தி ஆக முடியும். அதுதான் சொல்றாருங்க. அந்த ஆபாசத்துடன் பகிர்முகமாக விடயங்களில் சஞ்சரிக்கும் தர்ம வடிவமான நல்ல மைந்தனே இந்த விருத்தியே ஞானம் என்று சொல்லப்படும். இந்த விருத்தியே ஞானம், அறிவு என்பது இப்படித்தான் நடக்குது. நீங்க இதுல தெரிஞ்சுக்க, இப்ப வந்து மனசுனால நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிறதுக்கான பேசிங் அமைக்கிறார். முதல் மனசை பத்தி தெளிவா நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம மனசை பத்தி போக முடியும். இப்ப யாருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு கேட்கும்போது இதுக்குள்ள நிறைய இருக்குது. சத்துவத்துக்கா, ரஜசுக்கா, தமத்துக்கா, தமத்துல இருக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதா, ரஜத்துல இருக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதா, சத்துவத்துல இருக்கிறவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதா, மனமானது எந்த குணத்துல அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, இதெல்லாம் டீட்டெயிலா பண்ணணும் நம்ம. இதா இல்லைங்களா? இப்ப நீங்க அலைவா இருக்கிறீங்கன்னா உங்கள்ட்ட 3 விஷயம் கண்டிப்பா இருக்கு. அது முதல் தெளிவாக்கிங்க. ஒண்ணு கான்சியஸ்னஸ், இன்னொன்னு ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், இன்னொன்னு அந்த கரணம், சித்தம் அல்லது மனம் அல்லது நான் என்ற நான் விருத்தி. இது 3 தான் ஆக்சுவலி இருக்குது. இப்ப இந்த விருத்தியும் இந்த ரிஃப்ளெக்ட் கான்சியஸையும் நம்ம இல்ல அப்படின்னு இருக்கிறது கான்சியஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா போதும். அதுக்கு பேர் தான் என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது. பட் அது நம்ம அடுத்தடுத்த பாடல்ல போவோம். இப்போதைக்கு இந்த பாடல் வரைக்கும் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அடுத்த பாடலுக்கு டைம் இல்லை, மணி 1 ஆக போகுது. பட் ஆனா நீங்க வெளியில இருக்கக்கூடிய எந்த அறிவை நாம் அடைய வேண்டும் என்றாலும் இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸும் இந்த விருத்தியும் சேர்ந்துதான் நம்ம எந்த அறிவையும் அடைய முடியும். ஆனா ஆத்ம ஞானமாகிய என்னை நான் உணர்வதற்கு, நானை நான் உணர்வதற்கு வெறும் விருத்தி மட்டும் போதும். ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அங்க பயன்பட போவதில்லை. ஆனா வெளியில இருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் நம்ம அறிவை அடையணும்னா இது ரெண்டும் தான் சேர்ந்து வெளியே பயணிக்க முடியுங்கிறத சொல்ல போறாரு. ஏன்னா இந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் எதை சொல்றோமோ அதை தான் இப்ப நீங்க நீங்க எதை உங்களை நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்டட். நீங்க அதுவா உணரும் போது அந்த நான் இல்லாம போயிடுது, இருக்கிற உண்மையான நான் மட்டும்தான் அங்க தெரிய போகுது. அதுவும் விருத்தி மட்டும்தான் இருக்கும். இந்த பொய்யான சிதாபாசன் அங்க இருக்க போறது கிடையாது. அடுத்த பாட்டுல அதை விளக்கிட்டு அதுக்கு அடுத்த பாட்டுல அதை சொல்லுவாரு. பட் ஆனா டைம் இல்ல. இது வரைக்கும் இப்ப புரிஞ்சுக்குங்க. அடுத்த வாரம் அடுத்த கிளாஸ்ல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இன்னொன்னு வந்து என்னன்னா, மனசு அப்படின்னா எண்ண ஓட்டங்கள் மட்டும்தான். அந்த எண்ண ஓட்டங்கள் தான் உணர்ச்சியா நமக்குள்ள இருக்குது. உணர்ச்சின்னு தனியா இல்ல, எண்ண ஓட்டங்களோட சேர்ந்துதான் உணர்ச்சி இருக்குதே தவிர உணர்ச்சியை தனியா எண்ணங்களை தனியா பிரிக்க முடியாது. எல்லாம் சேர்ந்த அமைப்பு தான் அது. இந்தந்த உணர்ச்சிக்கு இந்தந்த மாதிரி பேர் கொடுத்துறோம். இது கோபம், இது காமம், இது வருத்தம், இது இனிப்பு, சுகம் அப்படின்னு அந்த உணர்ச்சிக்கான எண்ண ஓட்டங்களா அப்படி பிரிச்சுட்டோம், கேட்டகரி பிரிச்சுட்டோம். இந்த மாதிரி உணர்ச்சினா இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள். ஆனா எண்ண ஓட்டங்கள் தான் நமக்கு அந்த உணர்ச்சிகளை கொண்டு வருகிறது. இந்த புத்தி வந்து வெளிநோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது, விஷயங்களை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது, இந்திரியங்கள் வழியா வெளியே ஓடிக்கிட்டே இருக்குது. எண்ண ஓட்டங்களா வெளியே ஓடுறதுதான் விருத்தி. அதோட இந்த சிதாபாசன் ஆகிய இந்த புத்தியும் மனசும் வெளியே ஓடிக்கிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் வெளியே ஓடாம உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இல்லாம வெளியும் ஓடிக்கிட்டே இல்லாம
ஆத்மாவு பக்கம் திரும்பிருச்சுன்னா அந்த விருத்தி வந்து அகண்டாகார விருத்தி அல்லது பிரம்மாகார விருத்தின்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு இருக்கிறதெல்லாம் விவகார விருத்தி, வெளிநோக்கி போற விருத்தி. என்னைக்கு அந்த விருத்தியானது ஆத்ம ஞானமான நம்மளை நோக்கி திரும்பி உண்மையான நம்ம சொரூபத்தை திரும்பி அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு அகண்டாகார விருத்தி, இல்ல அந்த உணர்விலே இருக்கிறதுக்கு பேர் தான் பிரம்மாகார விருத்தின்னு சொல்றது. பட் அதை பத்திலாம் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இது போதும். இப்ப இந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். சினிமா ப்ரொஜெக்டர் இருக்கும், பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒளி வரும், பிலிம் இருக்கும், பிலிம்ல ஒளிப்படும், அது ப்ரொஜெக்ட் ஆகிறது தான் ஸ்கிரீன்ல வரும். இப்ப இந்த பிலிம் இருக்குல்ல, இந்த பிலிம் தான் அந்த கரணம், இந்த ஒளி தான் வந்து சைத்தன்யம், கான்சியஸ்னஸ். அப்படி வச்சுக்கோங்க. நான் உபமான பிரமாணத்தின் மூலியமா ட்ரை பண்றேன் ஒரு கொஞ்சம் பக்கத்துல வர்றதுக்கு. இப்ப இந்த லைட்டு இந்த பிலிம் ரோல்ல படுது, அது எப்பயுமே பட்டுக்கிட்டே இருக்குது. பட்ட மாத்திரத்துல இந்த பிலிம் ரோல்ல ஒரு பிரகாசம் ஏற்படுது, ஒரு பிரைட்னஸ் வருது. இந்த லைட்டோட பிரைட்னஸ் தான் அதுல வருது. புரியுதா இல்லைங்களா? இது வந்து என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கக்கூடிய இமேஜை வந்து ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ணுது. அதுல இருக்கக்கூடிய இமேஜஸ் தான் நம்ம மனசு விருத்தின்னு சொல்றோம். இந்த பிலிம்ல பட்ட உடனே அதுல ஒரு பிரகாசம் வருது, அதுல ஒரு அந்த பிரகாசம், இந்த பிரகாசத்தோட ரிஃப்ளெக்ஷன் வருது. ஏன்னா இந்த பிலிமே இதை ரிஃப்ளெக்ட் பண்ணும், அந்த குவாலிட்டி. இந்த லைட்டை ரிவர்ஸா ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய என்னது, அந்த லைட்டை வந்து கண்ணாடி போல ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி தான் இந்த பிலிம். அப்ப அந்த பிலிம்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, இந்த பிலிம்ல இருக்கக்கூடிய இமேஜ் வந்து அங்க ப்ரொஜெக்ட் ஆகுது. இப்ப இந்த பிலிம்ல ஏற்படக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நான் என்ற உணர்வு, நமக்கெல்லாம் இருக்கிற நான் என்ற உணர்வு. இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ப்ரொஜெக்டரை பார்த்து இதுதான் இந்த ரிஃப்ளெக்ஷன், இதுல இருக்கக்கூடிய அந்த பிலிம் புரிஞ்சுக்கிச்சுன்னா ஞானம். இந்த பிலிம்ல வரக்கூடிய இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆனது இந்த இமேஜை பார்த்து, வெளியில ஸ்கிரீன்ல தெரியிற இமேஜை பார்த்து அதுதான் நானு, அதுல இருக்கக்கூடிய செயல்கள் நானு, இதுல வரக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி இது நான் தான் இதை ஒளிர்விக்கிறேன், நான் தான் இந்த இமேஜ் எல்லாம் பிரகாசப்படுத்துறேன், நான் தான் இவை அனைத்தும் நினைச்சிச்சுன்னா அதுக்கு பேரு அஞ்ஞானம். அப்படின்னு இந்த ஒரு எக்ஸாம்பிள ஒரு ட்ரை பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல இருந்து நம்ம இந்த எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லது.